Hello children, இந்த வீடியோல நம்ம CBSE Max Grade 7க்கு NCERTயோட நியூ சிலபஸ் தான் பார்க்க போறோம். Chapter 1 Large Numbers Around Us. ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல அப் டு செக்ஷன் 1.1 வரைக்கும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோல பர்டிகுலரா செக்ஷன் 1.2 தான் பார்க்க போறோம். செக்ஷன் 1.2 ஓட டாபிக் பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆஃப் டென்ஸ். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். இங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலர் கால்குலேட்டர் தெரியும்ல. ரெகுலர் கால்குலேட்டர்ல வந்து டிஜிட்ஸ் எல்லாமே இருக்கும். லைக் 0ல இருந்து 9 வரைக்கும் டிஜிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்கல் ஆப்பரேஷன்ஸ் இருக்கும். பெர்சன்டேஜ் சிம்பிள் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி கால்குலேட்டர் இல்லாம இவங்க வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் கால்குலேட்டர்ஸ் குடுக்குறாங்க வித் ஸ்பெஷல் பட்டன்ஸோட. ஓகே, என்னென்ன கால்குலேட்டர்ஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா தாட்ஃபுல் 1000. ஸோ தாட்ஃபுல் 1000ன்றது இங்க only has +1000 பட்டன். +1000 பட்டன் மட்டும் தான் இருக்கும். இங்க ஒரு இமேஜ் குடுத்துருக்காங்க பாருங்க. கால்குலேட்டர் ஷேப்ல இருக்கா? ஆனா இங்க இருக்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரு பட்டன் தான். அதோட அதோட ஃபங்ஷன் என்னன்னா only 1000 1000 1000 மட்டும் தான் நம்மளால பிரஸ் பண்ண முடியும். only +1000 மட்டும் தான் இங்க இருக்கு. நெக்ஸ்ட் டிடிஎஸ் டென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டென்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஸ்பெஷல் பட்டன் வந்து +10 பட்டன் மட்டும் தான் இங்க ஒர்க் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ். ஸோ ஹேண்டி 100 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு +100 பட்டன் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த கால்குலேட்டர்ல இருக்கு. ஆல் த்ரீ ஆர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கால்குலேட்டர். ஓகேவா? இந்த கால்குலேட்டர்ல +100 பட்டன் மட்டும் தான் இருக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு +10 பட்டன், +100, +1000 அதுக்கேத்த மாதிரி நேம்ஸும் இங்க குடுத்துருக்காங்க. டிடிஎஸ் டென்ஸ், ஹேண்டி 100, தாட்ஃபுல் 1000 ரைமிங்கா. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் சிட்டி என்ற சொல்ற ஒன் மோர் கால்குலேட்டர் இருக்கு. இந்த கால்குலேட்டர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 ஸ்பெஷல் பட்டன்ஸ் இருக்கு. என்னென்னன்னா +1, +10, +100, +1000, +10,000, +lakh, +10 lakh இந்த பட்டன் இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக் சிப்பி அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பட்டன் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா சிமிலர் டு கிரியேட்டிவ் சிட்டி தான். ஆனா இந்த பட்டன்ல அவங்களே இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நாட் டூ மெனி கிளிக்ஸ் ப்ளீஸ். ஸோ இங்க வந்து நிறைய டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் இங்க. ஸோ பேசிக்கா இத்தனை கால்குலேட்டர்ஸ் குடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு இங்க கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஒன் பை ஒன் பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் தாட்ஃபுல் 1000 only has a +1000 பட்டன். சொன்னேன் ஆல்ரெடி தாட்ஃபுல் 1000ல நம்மளுக்கு +1000 பட்டன் மட்டும் தான் இருக்கு. How many times should it be pressed to show 3000? இப்போ நம்மளுக்கு இங்க 3000 வேணும்னா இந்த பட்டன் எத்தனை வாட்டி பிரஸ் பண்ணணும்? ஒன் டைம் பிரஸ் பண்ணா 1000. செகண்ட் டைம் பிரஸ் பண்றா 1000 + 1000 which is 2000 கிடைக்கும். அப்ப தேர்ட் டைம் பிரஸ் பண்றப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3000 கிடைக்கும். அப்போ 3000 வேணும்னா நம்ம எத்தனை வாட்டி பிரஸ் பண்ணணும்? 3 டைம்ஸ். ஸோ இது சிம்பிளா நம்ம ஒரு கால்குலேஷன்ல நான் சொல்றேன் பாருங்க. இங்க கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன? 3000ஆ? ஸோ ஐ வில் டேக் 3000 அண்ட் எத்தனை டைம்ஸ் பிரஸ் பண்ணணும்? 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். ஓகே, 3 டைம்ஸ் தான் பிரஸ் பண்ணணும். இது வந்து ஆன்சர். இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் கண்டுபிடிக்கணும்னா நம்மளோட ஸ்பெஷல் பட்டன் என்ன? 1000 பட்டன் தானே. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற பட்டன் வந்து 1000. அது இங்க ரைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்கிற அமௌண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3000. கொடுத்துருக்கிற பட்டன் வந்து 1000. இப்போ இதை டிவைட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 கிடைக்குதா? அப்போ 3 டைம்ஸ் தான் ஆன்சர். ஓகே, டு கெட் த 10,000 இந்த +1000 பட்டனை எத்தனை வாட்டி பிரஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் அடிஷன் மாதிரி லாஜிக்கல் திங்கிங் தான். இப்போ ஒன் டைம் பிரஸ் பண்ணுறோம் 1000 + 1000. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு? 2000ஆ? தேர்ட் டைம் பிரஸ் பண்ணுறப்போ 3000, 4000, 5000, 6000, 7000, 8000, 9000, 10,000. ஓகே, ஸோ இப்போ டு கெட் த 10,000 நான் 1000 பட்டன் எத்தனை வாட்டி பிரஸ் பண்ணியிருக்கேன்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பட் இந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்றப்போ டைம் வந்து ரொம்ப எடுக்குதா? ஓகே, ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ என்ன? என்ன நம்பர், என்ன வேல்யூ நம்ம வர வைக்கணும்? 10,000ஆ?
ஓகே. அண்ட் நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷல் பட்டன் என்ன? 1000 தானே இருக்கு அந்த பட்டன். ஸோ ப்ளஸ் 1000. ஸோ தட் மீன்ஸ் 1000 தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. இப்போ டைரக்ட்டா நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்குதா? அப்போ 10 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகே. இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாரி கால்குலேட் பண்றதுக்கு பதிலா, இந்த மாரி நம்ம டிவைட் பண்றப்போ நம்மளுக்கு ஈஸியா ஆன்சர் கிடைச்சிடும். விச் இஸ் டைம் சேவிங். ஓகே. ஸோ நம்ம லாஜிக் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் 10. அதே மாரி 53,000 நம்மளுக்கு இங்க டிஸ்ப்ளே ஆகணும். 53,000 வேணும்னா, நம்ம இந்த 1000 பட்டன எத்தன வாட்டி பிரஸ் பண்ணணும்? ஸோ ஹவ் மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர்? இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல. எத்தன தௌசண்ட்ஸ் இருக்கு? 53,000 இருக்கு. அப்போ 53,000னா நம்ம 53 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். வேணா டிவைட் பண்ணி செக் பண்ணலாமா? 53,000 டிவைடட் பை 1000. ஸோ கேன்சல் பண்ணா 53. ஸோ ஹவு மெனி தௌசண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது தான் இங்க மேட்டர்ஸ். ஸோ விச் இஸ் 53 டைம்ஸ். நெக்ஸ்ட் 90,000. இந்த 90,000ல எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்கு? 90,000 இருக்கு இல்லையா? அப்போ நம்ம 90 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். டிவைட் பண்ணி வேணா செக் பண்ணுங்க. 90,000 டிவைடட் பை 1000. ஓகே. ஸோ 3 zeros-க்கு 30, சாரி 90,000ல 3 zeros-க்கு 30 கேன்சல் பண்ணா we are getting 90. அப்போ 90 டைம்ஸ் பிரஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கமிங் டு 1 lakh. இப்போ இந்த 1 lakhல நம்மளுக்கு எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குன்றத நம்ம கால்குலேட் பண்ணா அத்தனை வாட்டி பிரஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ 1 lakh வேல்யூ என்ன? பாருங்க. 1. ஓகே. we are getting 1 lakh. வேணா பிளேஸ் வேல்யூ படி நீங்க செக் பண்ணிக்கோங்க. 1s, 10s, 100, 1000, 10,000 lakh. ஸோ இந்த மாதிரி நீங்க வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 lakh வந்து இந்த கிரேட்ல தான் நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா ஜஸ்ட் ரிமெம்பர் 1 ஆஃப்டர் 1, 2, 3, 4, 5 5 zeros பிளேஸ் பண்ணணும்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சரி. இப்போ இங்க 1 lakh இருக்கா? இப்போ இந்த 1 lakhல ஹவு மெனி தௌசண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 1 lakh டிவைடட் பை 1000 நம்ம டிவைட் பண்ணா 3 zeros-க்கு 3 zeros கேன்சல் பண்ணுங்க. அப்போ 100 வருதா? அப்போ நம்ம 100 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். இப்போ நம்ம யாருக்குன்னா 1 lakh கொடுக்கணும் அப்படின்னா 1000 rupee நோட்ஸ் வந்து நம்ம 100 நோட்ஸ் பிளேஸ் பண்ணா நம்மளுக்கு 1 lakh கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கமிங் டு 153 டைம்ஸ். இங்க வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் இங்க கேட்டிருக்காங்க. வேல்யூ கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டைம்ஸ். இங்க என்ன பண்ணிருக்காங்க? 153 டைம்ஸ் இதை பிரஸ் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? என்ன நம்பர் நம்மளுக்கு கிடைக்கும்னு கேக்குறாங்க. சி பேசிக்கா இங்க நம்ம டிவைட் பண்றோமா? வேல்யூ நம்பர் கொடுத்துட்டு எத்தனை டைம்ஸ் பிரஸ் பண்ணோம் அப்படின்னா 1000ஆல டிவைட் பண்றோம். இங்க 153 பிரஸ் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்ன்றாங்க. இங்க மல்டிப்ளை பண்ணிக்கணும் வித் த சேம் 1000 கூட. ஏன்னா 1 டைம் பிரஸ் பண்ணா 1000, 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணா 1000 into 2. ஓகே, which is 2000 we will get the value. 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணா 1000 வந்து 3 டைம்ஸ் பிரஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3000. அந்த மாதிரி 153 டைம்ஸ் பிரஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 153 3 zeros. So which is 1,53,000. ஓகே, 1,53,000 நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா how many thousands are required to make 1 lakh. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா இது சிமிலர் டு E தான். இங்க வந்து எத்தனை டைம்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இப்போ how many thousands are required to make 1 lakh. அதே தான் 1 lakh divided by 1000 நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா what is the value? 100. அப்போ 100 thousands will make 1 lakh. So 100 thousands equal to what? 1 lakh. So அதுதான் இங்க ரைட் பண்ணணும். So 100,000 thousands equal to 1 lakh. 1 lakhல எத்தனை thousands இருக்கு? 100 thousands. இப்போ நீங்களே வந்து சேர்த்து வைக்கணும் 1 lakh அமௌண்ட் அப்படின்னா 100 rupee நோட்ஸா நீங்க சேர்த்து வைக்கிறப்போ நம்மளுக்கு 1000 நோட்ஸ் வேணும். அப்பதான் it will be 1 lakh. ஓகே. ஸோ தாட்ஃபுல் 1000 பேஸ் இந்த கால்குலேட்டர் பேஸ் பண்ணியிருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோமா? இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் செக்ஷனும் நம்மளுக்கு இருக்க போகுது. நெக்ஸ்ட் கொஷின்ஸும். நெக்ஸ்ட் டிடிஎஸ் டென்ஸ் இருக்கு. இந்த டிடிஎஸ் டென்ஸ்ன்றது only has a
+10 பட்டன். இதுல நம்மளுக்கு +10 பட்டன் மட்டும் தான் இருக்கு. How many times should it be pressed to show 500? இப்போ 500 வேணும். ஆனா +10 மட்டும் தான் இருக்கு. அப்போ +10 1 டைம் பிரஸ் பண்றப்போ 10, 2 டைம்ஸ் பிரஸ் பண்றப்போ +10 +10 20 வரும். 20 டிஸ்ப்ளே ஆகும். 3 டைம்ஸ் 30, 4 டைம்ஸ் 40, 5 டைம்ஸ் 50. ஸோ இப்போ 5 டைம்ஸ்ன்றப்போ இங்க பாருங்க 50 rupees இருக்கு. ஓகேவா? ஐ மீன் சாரி, ஐ அம் டெல்லிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் ருபீஸ். ஜென்ரலா 50 நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ 50 இப்போ நான் 5 டைம்ஸ் பிரஸ் பண்றோம். ஓகேவா? +10 பட்டனை அதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா, நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து 50, கொடுத்துருக்கிற பட்டன் வந்து 10. அப்போ டிவைட் பண்ணா we are getting 5. It's similar to the same previously நம்ம 1000 டிவைட் பண்ணோம் இல்லையா given number. அதே தான் இங்கேயும். இப்போ 500ன்றப்போ 500 divided by 10 பண்ணுங்க. அப்போ how many times we need to press? 50 times. அப்போ +10 +10 +10 +10 +10 இந்த மாதிரி 50 times நம்ம press பண்ணாதான் we can reach 500. ஓகே, ஸோ அப்போ 50 times தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் 780 இருக்கு. அப்போ 780 என்ன டிவைடட் பை 10 பண்ணுங்க. அப்போ 78 டைம்ஸ் நம்ம பிரஸ் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 780 கிடைக்கும். ஓகே, ஸோ 78 டைம்ஸ். ஜஸ்ட் ஒரு 0 இல்லாம நம்ம ரைட் பண்ணணும். ஸோ 1000 இருக்கு இல்லையா? ஸோ 1000ல எத்தனை டென்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 1000 டிவைடட் பை 10 அப்போ 100. ஓகே, ஸோ 100 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இப்போ 10 ரூபி நோட்ஸ் வந்து நீங்க 100 கலெக்ட் பண்ணீங்கன்னா ஹவு மச் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும்? 1000 rupees கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கமிங் டு 3700. ஸோ 3700 டிவைடட் பை 10 பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 370. அப்போ 370 டைம்ஸ் we need to press இந்த +10 பட்டனை to get the 3700. நெக்ஸ்ட் 10,000. இப்போ இந்த 10,000 10ஆல டிவைட் பண்ணலாம். அப்போ we are getting 1000. ஸோ 1000 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். 1000 டைம்ஸ் பிரஸ் பண்ணா will get the 10,000. நெக்ஸ்ட் கமிங் டு 1 lakh. இப்போ 1 lakh 10ஆல டிவைட் பண்ணலாம். ஓகே, 1 lakh 10ஆல டிவைட் பண்ணா how much we are getting? 10,000 we are getting. அப்போ 10,000 டைம்ஸ் நம்ம பிரஸ் பண்ணா what we will get? 1 lakh கிடைக்கும். இப்போ வந்து கொஸ்டின் வந்து ரிவர்ஸ்ல கேட்டிருக்காங்க. இங்க வேல்யூ கொடுத்துட்டு how many times we need to press, ரைட்டா? இங்க இத்தனை வாட்டி பிரஸ் பண்ணா 435 டைம்ஸ் பிரஸ் பண்ணா நம்மளுக்கு எந்த வேல்யூ டிஸ்ப்ளே ஆகும்னு கேக்குறாங்க. அப்போ இங்க மல்டிப்ளை பண்ணோம்ல, 1 டைம் ஆனா 10 into 1 which is 10. 2 times என்றப்போ 10 into 2 times பிரஸ் பண்றப்போ 20. 3 times என்றப்போ 30. அந்த மாதிரி 10 into 435 times என்றப்போ 4350 டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ் கால்குலேட்டர் பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ் ஓன்லி ஹாஸ் அ +100 பட்டன். ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல நம்மளுக்கு என்ன பட்டன் இருக்கு? +100 பட்டன் தான் இருக்கு. அப்போ இந்த 100 தான் இது இன்க்ரீஸ் ஆகும். how many times should it be pressed to show 400? 400 வேணா ஈஸி இல்ல, 100 + 100 + 100 + 100. ஸோ 4 டைம்ஸ் பிரஸ் பண்ணா போதும். ஓகே, அப்போ நம்ம கால்குலேஷன் படி பாத்தீங்கன்னா 400 நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூ 400. ஓகே, 400 டிஸ்ப்ளே ஆகணும். கொடுத்துருக்கிற பட்டன் 100 +100 பட்டன். அப்போ 100ஆல டிவைட் பண்ணுங்க. So what is the value we are getting? 4. அப்போ 4 times. Okay, that means 2 zeros நீங்க strike out பண்ணணும். ஓகேவா? So next 3700 வரணும்னா 100 பட்டன் வந்து how many times we need to press? அப்போ 100ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 37. 37 times நம்ம press பண்ணணும். இந்த 100 வந்து 37 times press பண்ணா 3700 கிடைக்கும். Now moving on to the next page. சேம் அந்த ஹேண்டி 100ஓட கொஸ்டின் தான் இங்க கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் 10,000 நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும்னா
how many times 100 button வந்து press பண்ணணும்? அப்போ 100 டிவைட் பண்ணீங்கன்னா 100. அப்போ 100 times 100 பட்டனை வந்து 100 times நம்ம press பண்ணா will get 10,000. Next 53,000. இப்போ இந்த 53,000க்கு how many times 100 button press பண்ணணும்? Just divide by the 100 will get 530. அப்போ 530 times press பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 53,000 கிடைக்கும். Now coming to 90,000. Last 2 zeros strike out பண்ணா போதும். So 900 times. ஸோ என்ன 100 டிவைட் பண்ணுறப்போ ஜீரோஸ் தானே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம் கிவன் வேல்யூவில் அந்த லாஸ்ட் 2 zeros. ஸோ அதுபடி ஏன்னா வி அண்டர்ஸ்டாண்ட் த பேட்டர்ன். ஸோ நெக்ஸ்ட்டு 97,600ல் இந்த வேல்யூ கிடைக்கிறதுக்கு ஹவு மெனி டைம்ஸ் 100 பட்டன் ப்ரெஸ் பண்ணால் லாஸ்ட் 2 zeros ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்க. 976 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இஸ் நம்பர்? 1 lakh. 1 lakh 100 பட்டன் ஹவு மெனி டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணுன்றாங்க. ஸோ அப்போ 1000 டைம்ஸ். 1000 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இப்போ 582 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா என்ன வேல்யூ கிடைக்கும்? தட் இஸ் 100ஆல மல்டிப்ளை பண்ணும். ஸோ 58200. ஸோ விச் இஸ் 58,200. இந்த வேல்யூ தான் டிஸ்பிளே ஆகும். ஓகே, நவ் ஐ கொஸ்டின் ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மேக் 10,000? ஸோ எத்தனை 100 சேர்த்தா 10,000 வரும்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் சேம் அந்த டிவிஷன் பேட்டர்ன் தான். ஃபர்ஸ்ட் 10,000 எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மேக்ன்னு கேட்குறாங்கல்ல. அப்போ 10,000ல ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர்? இப்போ நீங்க 100 ரூபி நோட்ஸே எத்தனை நோட்ஸ் சேர்த்து வச்சா உங்களுக்கு 10,000 கிடைக்கும்? அப்போ 10,000 டிவைடட் பை 100. 2 zeros கேன்சல் பண்ண 100 ரூபி நோட்ஸ் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா யூ வில் கெட் 10,000. ஓகே, பட் இங்க ருப்பில கேட்கல, ஜென்ரலா வேல்யூ தான். ஸோ அப்போ 100 hundreds. இந்த 100 வந்து வேல்யூ மீன் பண்ணுது. ஓகே, ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ்ன்றப்போ எத்தனை ஹண்ட்ரட்ஸ் வேணும்? 100 ஹண்ட்ரட்ஸ் சேர்த்தா வில் கெட் 10,000. ஓகே, நெக்ஸ்ட் ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு மேக் 1 lakh? ஸோ இதே மாதிரி தான். இப்போ 1 lakh வேணும்னா எத்தனை ஹண்ட்ரட்ஸ் வேணும்? ஸோ இங்க நம்ம 1 lakh 1000 டைம்ஸ் பண்ணோம்ல, அதே தான் இங்க கேட்குறாங்க. ஸோ இங்க 1 lakh. ஓகே, 100 டிவைட் பண்ணுங்க. ஸோ how many hundreds are required? 1000 hundreds are required to make 1 lakh. 1000 hundreds. ஓகேவா? நெக்ஸ்ட் handy hundreds says, handy hundreds என்றதுன்னு அந்த calculator. ஓகே, there are some numbers which tedious tens and thoughtful thousand can't show, but I can. Is this statement true? Think and explore. இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா they are comparing with the remaining two calculators. என்னென்ன calculator? tedious tensம் thoughtful thousands இருக்கு இல்லையா, அது கூட கம்பேர் பண்றாங்க. ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ் வந்து அந்த கால்குலேட்டர் சொல்லிச்சாம், there are some numbers which tedious tens and thoughtful thousands can't show. சில நம்பர்ஸ் எல்லாம் நான் தான் ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி டாமினேட்டிங்ல ஹேண்டி ஹண்ட்ரட் சொல்றாங்க. இது கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா அப்படின்னு கேக்குறாங்க. இது நம்ம அனலைஸ் பண்ணுவோமா? ஸோ நம்ம கிட்ட 3 calculators இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ஐ வில் கோ வித் டிடிஎஸ் டென்ஸ்ன்ற கால்குலேட்டர். இந்த டிடிஎஸ் டென்ஸ், இந்த டிடிஎஸ் டென்ஸ் கால்குலேட்டர்ல 10 தானே இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 தான் டிஸ்பிளே ஆகிறதுக்கு பாசிபிள். லைக் +10 +20 +30. சாரி, அது 10 மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 ரைட் பண்ணிடுறேன். 10 டிஸ்பிளே ஆகும். 20 30 40 50 60 70 80 90. ஒன் மோர் டைம் ப்ரெஸ் பண்ணப்போ 100 110. இது இப்படிதான் கண்டினியூ ஆகும். 10 10 10னா
நம்ம இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் டிடிஎஸ் டென்ஸ்ல. ஓகேவா? ஸோ பேசிக்கா மல்டிபிள்ஸ் ஆஃப் டென்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கம்மிங் டு த ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல நம்ம கண்டினியூஸா ப்ரெஸ் பண்ணா அதோட பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் டிஸ்ப்ளே ஆகும்னு. 1 டைம் ப்ரெஸ் பண்றப்போ நமக்கு 100ஆ, 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்றப்போ 200, 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்றப்போ 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000, 1100 இந்த மாதிரி தான் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல. தாட்ஃபுல் 1000 இருக்குல்ல, தாட்ஃபுல் 1000 கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னா அது ஸ்பெஷல் பட்டன் என்ன இருக்கு? 1000 பட்டன் தான் இருக்கு. பிளஸ் 1000 பட்டன் தான் இருக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த பட்டனை ரிப்பீட்டடா ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூஸ் என்ன? 1000, 2000, 3000, 4000, 5000 இந்த மாதிரி தான் வேல்யூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம கம்பேர் பண்ணுவோமா? ஸோ கம்மிங் பேக் டு த கொஸ்டின், ஹேண்டி ஹண்ட்ரட் சேஸ் there are some numbers which tedious tens and thoughtful thousands can't show. ஸோ என்ன சொல்றாங்க? சில நம்பர்ஸ் ஹேண்டி ஹண்ட்ரட் சொல்றாங்க, கர்வமா சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிற சில நம்பர்ஸ் எல்லாமே டிடிஎஸ் டென்ஸ் கிட்டயும் இல்ல, தாட்ஃபுல் 1000 கிட்டயும் இல்லைன்றாங்க. சரி, நம்ம ஹேண்டி ஹண்ட்ரடை ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் டென்ஸ் கூட கம்பேர் பண்ணலாமா? இப்போ டிடிஎஸ் 10ல 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90. இப்போ டிடிஎஸ் 10 கிட்ட இல்லா இந்த நம்பர்ஸ் இருக்கிற நம்பர்ஸ் ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல இல்ல. ஓகே, பட் ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பருமே டிடிஎஸ் டென்ஸ் கிட்ட இருக்குதானே? அப்போ ஹேண்டி ஹண்ட்ரட் போய் தானே சொல்றாங்க. ஹேண்டி ஹண்ட்ரட் இங்க போய் சொல்றாங்க. So what is the statement? There are some numbers which TDS tens வந்து can't show அப்படின்றாங்க. Is it so? இல்ல. ஏன்னா டிடிஎஸ் ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பருமே இங்க நம்ம ரிப்பீட்ல பிரஸ் பண்றப்போ சி 100, 200, 300, 4 இது எல்லாமே மல்டிபிள்ஸ், ஐ மீன் 10ஓட மல்டிபிள்ஸ் தானே. அப்போ டிடிஎஸ் டென்ஸ்ல நம்ம 10 டைம்ஸ் பிரஸ் பண்ணா 100 கிடைக்கும், 20 டைம்ஸ் பிரஸ் பண்ணா 200, 30 டைம்ஸ் பிரஸ் பண்றப்போ 300. ஸோ ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கிற எல்லா நம்பருமே நம்ம டிடிஎஸ் 10ல இருக்கு தானே. சொல்ல போனா டிடிஎஸ் 10ல இருக்கிற நம்பர்ஸ் தான் ஹேண்டி ஹண்ட்ரட்ல இல்ல. அப்ப ஹேண்டி ஹண்ட்ரட் வந்து கம்பேரிங் வித் டிடிஎஸ் 10 வாட் த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அது ராங். ஓகேவா? ஸோ வில் ரைட் தி சேம். ஹேண்டி ஹண்ட்ரட் லைஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணலாம். ஃப்ரம் அவர் அப்சர்வேஷன், TDS tens has all numbers that handy hundreds has. ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்க்கு இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே டிடிஎஸ் டென்ஸ் கிட்ட இருக்கு. ஸோ இஸ் இஸ் ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னு கேட்குறாங்கல்ல. ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட் வி டன், ஹேண்டி ஹண்ட்ரட் கூடயும் டிடிஎஸ் டென்ஸ் கூடயும் கம்பேர் பண்ணோம். சரி, ஹேண்டி ஹண்ட்ரட் டிடிஎஸ் டென்ஸ் கிட்ட தான் போய் சொல்லிட்டாங்க, ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் வில் கம்பேர் வித் த தாட்ஃபுல் 1000 கூட கம்பேர் பண்ணலாம். அட்லீஸ்ட் இது ட்ரூவா இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, தாட்ஃபுல் 1000 கூட கம்பேர் பண்ணுங்க. ஹேண்டி ஹண்ட்ரட் 100, 200, 300 மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ஆ இருக்கு. தாட்ஃபுல் 1000 மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000ஆ இருக்கு. எஸ், ஹியர் இட் இஸ் ட்ரூ. ஏன்னா தாட்ஃபுல் 1000 கிட்ட 100 பட்டன் இருக்கானா இல்ல, 200 பட்டன் இல்ல, 300 இல்ல, 400, 500, 600, 700, 800, 900 இல்ல, 1000 இருக்கு. அகைன் 1100, 1200, 1300 இந்த பட்டன்ஸ் எல்லாம் இல்ல, டைரக்டா 2000 தான் இருக்கு. அப்போ ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல இந்த தாட்ஃபுல் 1000ஸ்ல டிஸ்பிளே ஆகுற எல்லா நம்பர்ஸுமே ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல ஃபர்தரா நம்ம கண்டினியூ பண்றப்போ நம்மளுக்கு பிரஸ் பண்றப்போ நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, 1000 கிடைக்குதானா? எஸ். 2000 கிடைக்குமா ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல நம்ம இந்த மாதிரி கண்டினியூவா பிரஸ் பண்ணிட்டே இருந்தா? எஸ், வில் கெட். 3000 கிடைக்குமானா? எஸ் கிடைக்கும். 4000 கிடைக்குமானா? எஸ் கிடைக்கும். ஸோ தௌசண்ட்ஸ்ல தாட்ஃபுல் 1000ஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூஸுமே ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல டிஸ்பிளே ஆயிடும்.
ஓகே. பட் ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து தாட்ஃபுல் தௌசண்ட்ஸ்ல இருக்கான்னா இல்ல. ஸோ அப்போ இங்க வந்து ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ் வந்து இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்களோ தட் இஸ் ட்ரூ. ஓகே. ஸோ all the numbers, okay, all the numbers in the thoughtful thousand have handful hundreds, but all the numbers, okay, next one என்ன, all the numbers handy hundreds கிட்ட இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே thoughtful thousands கிட்ட இல்ல. So thoughtful thousand do not have do not have do not have do not have some numbers where handy hundreds have. Okay, but in the statement, so statement is true, but overall பாக்குறப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா அப்படின்னு கேக்குறப்போ ஆன் ஓவரால் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ் தான். சி ஒரு ஒரு இடத்துல ஃபால்ஸ்னா கூட ஓவராலா ஃபால்ஸ் தான். ட்ரூக்கு ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். ஓகே, ஸோ ஓவரால் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஒரு இடத்துல உண்மை சொல்லியிருக்காங்க, ஒரு இடத்துல பொய் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் த ஹோலா பார்க்குறப்போ அது ஃபால்ஸாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த கிரியேட்டிவ் சிட்டி. கிரியேட்டிவ் சிட்டி வந்து இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கால்குலேட்டர். பட் நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி ஒன் பட்டன் மட்டும் ஆக்சஸ்ல இல்லை. இங்க இஸ் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கால்குலேட்டர். இட் ஹேஸ் த ஃபாலோயிங் பட்டன்ஸ். இதுல எத்தனை பட்டன்ஸ் இருக்கு பாருங்க. +1 பட்டன் இருக்கு, +10, +100, +1000, +10,000, தென் +lakh அண்ட் +10 lakh. இத்தனை பட்டன்ஸ் இருக்கு. டோட்டலா 7 இருக்கு. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பட்டன்ஸ் இருக்கு இதுல. இட் ஆல்வேஸ் ஹேஸ் அ மல்டிபிள்ஸ் வே ஆஃப் டூயிங் திங்ஸ். Okay, how so? You might ask to get the number 321. இப்போ 321 நம்மளுக்கு வேணும், இங்க டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாமா? 300 கிடைக்குமா? அண்ட் அண்ட் 10 இருக்கு இல்லையா, அது 20 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு +1 1 டைம் ப்ரெஸ் பண்ணாலும் போதும். இல்ல எனக்கு ஹண்ட்ரட்ஸே வேணாம் அப்படின்னா நம்ம டென்ஸே எத்தனை டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும்? 32 டைம்ஸ் டென்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு 1 டைம் வந்து +1 ப்ரெஸ் பண்ணாலும் ஃபைன். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குல்ல. 321 நாட் ஒன் வே தான் இருக்குன்னு இல்லை. தெர் ஆர் சோ மெனி வேஸ் ஆர் தேர். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, 32 டைம்ஸ் +10 வந்து 32 டைம்ஸ் அண்ட் +1 1 டைம் ப்ரெஸ் பண்றாங்க. will it get 321? Yes, it will get 321. Alternatively, it can press +100 2 times. ஸோ ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்றாங்கன்னா 3 டைம்ஸ் சொன்னல ஸ்டார்டிங்ல, அதுக்கு பதிலாக 2 டைம்ஸ் தான் ப்ரெஸ் பண்றாங்க. ஓகே, அப்போ 200 இருக்கா? அப்போ ஸ்டில் 121 நம்மளுக்கு ரிமைனிங் பட்டன்ஸ் வந்து நம்ம 10 +10 வந்து 12 டைம்ஸும். ஓகே, அப்போ தென் +1 1 டைம் ப்ரெஸ் பண்ணா கூட நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேம் 321 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த கிரியேட்டிவிட்டி ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ 321 வரணும்னா ஃபார் த ப்ரீவியஸ் கால்குலேட்டர்ல எல்லாமே எக்ஸாக்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 97,600 இந்த வேல்யூ வரனா ஹவு மெனி டைம்ஸ் அந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும்? ஹேண்டி ஹண்ட்ரட்ஸ் பட்டன் வந்து நம்ம 976 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். ஒன்லி ஒன் ஆன்சர் தான், ஒன்லி ஒன் பாசிபிள் ஆன்சர். பட் கம்மிங் டு த கிரியேட்டிவ் சிட்டியில் நம்மளுக்கு மல்டிபிள் வேஸில் நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். லாஜிக்கில் திங்க் பண்ணி நம்ம ரைட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க 10 rupees நீங்க பாரோ பண்ணிருக்கீங்க. 10 rupees நீங்க கொடுக்கணும் அப்படின்னா நீங்க ரிட்டர்ன் பண்றப்போ இப்பெல்லாம் ஜிபே அது இதுன்னு ஸ்கேன் பண்ணிடுறோம். இல்ல நம்ம ஹேண்டியை தான் கொடுக்கணும் அப்படின்றப்போ 1 rupee காயினை நீங்க 10 கொடுக்கலாமா? ஜஸ்ட் ஐம் எக்ஸ்பிளைனிங் யூ எப்படி டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குன்ட்டு. 1 2 3 4 5 6 7 8
9, 10. ஸோ 1 ரூபி காயினை நீங்கள் 10 கொடுத்தாலும் 10 ருபீஸ் காம்பன்சேட் ஆகிடுமா? 10 கொடுத்த மாதிரி ஆகிடுமா? இல்லை என்கிட்ட 1 ருபீஸ் வந்து ஒரு 2 தான் இருக்கு. 5 ரூபி காயின் ஒரு காயின் இருக்கு. அப்போ இங்க நம்மளுக்கு எத்தனை இருக்கு? 5, 6, 7 ருபீஸ் இருக்கு. இன்னும் ஒரு 3 ருபீஸ்க்கு ஒரு 2 ரூபி காயின் அண்ட் ஒரு 1 ரூபி காயின். ஸோ அப்பயும் நம்மளுக்கு 10 ருபீஸ் இருக்கா? இல்ல என்கிட்ட 5 ரூபி காயின்ஸ் 2 இருக்கு. அப்போ நான் 2 5 ரூபி காயின்ஸ் கொடுத்துட்டா கூட 10 வந்துரும். 10 ரூபி நோட்டே எனக்கு டைரக்ட்டா இருக்கு அப்படின்னாலும் யூ கேன் டைரக்ட்லி கிவ் 10 ரூபி. ஸோ டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்குல்ல. அதே மாதிரி 1 ரூபி காயின் வந்து 5 கொடுத்துட்டு ஒரு 5 ரூபி காயின் கொடுத்தாலும் 10 வந்துரும். 2 ரூபி காயின்ஸ் வந்து 5 கொடுத்தாலும் நம்மளுக்கு 10 வந்துரும். இப்போ 10 ரூபியும் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம்ல. ஓகே. வேல்யூ வந்து சேம் தானே. ஆனா பார்த்தீங்கன்னா 1 ரூபி காயின் குடுக்குறப்போ நம்ம 10 1 ரூபி காயின்ஸ் குடுக்கணும். இந்த மாரி காம்பினேஷன்ல குடுக்குறப்போ நம்ம 5 காயின்ஸ் குடுத்தா போதும். ஆனா வேல்யூ வந்து சேம் 10 தான். ஓகே. ஈச் காயினோட வேல்யூ மாறுது. பட் டோட்டலா எத்தனை காயின்ஸ் இருக்குன்னா 5. இந்த நம்ம 5 ரூபி காயின்ஸ் குடுக்குறப்போ 2 காயின்ஸ் குடுத்தா போதும். ஓகே. 2 காயின்ஸ் குடுக்குறப்போ சேம் அதே தான் 10 கிடைக்கும். இல்ல நான் 10 ரூபி நோட் டைரக்ட்டா குடுக்குறேன்னா 1 10 ரூபி நோட்டோ இல்ல 1 10 ரூபி காயினோ நம்ம குடுத்தா அது ஒன் டைம்லயே ஒன் ஷாட்லயே நம்மளுக்கு முடிஞ்சிடும். 2 ரூபி காயின்ஸ்ன்றப்போ நம்ம என்ன பண்ணணும்? 5 2 ரூபி காயின்ஸ் நம்ம குடுக்கணும். ஓகே. இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ்ல இருக்குல்ல. இப்போ ஸ்மாலர் நம்பர்ல நான் உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண அண்டர்ஸ்டாண்டிங்காக அதே தான் இவங்க என்ன பண்றாங்க? லார்ஜ் நம்பர்ஸ்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ கிரியேட்டிவ் சிட்டில இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து இப்போ 321க்கு மல்டிபிள் வேஸ்ல வி கேன் பிரிங் இட் அப்படின்றாங்க. ஓகே. இப்போ இந்த கிரியேட்டிவ் சிட்டி பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் நம்மளுக்கு இங்க ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகே. ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ல ஃபோர்த் பாயிண்ட்ல they just introduce creative chitti அண்ட் எக்ஸாம்பிளும் கொடுத்துட்டாங்க 321க்கு. இப்போ அதை பேஸ் பண்ணி தான் இங்க ஃபிஃப்த் கொஸ்டின் இருக்கு. ஃபிஃப்த் ஒன். Two of the many different ways to get 5072 are shown below. ஓகே. இங்க 321க்கு எப்படி எக்ஸாம்பிள் கொடுத்தாங்களோ 5072க்கும் சேம் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. These two ways can be expressed as இப்போ 1000 ருபீஸா இல்லாம 100 ருபீஸ் வந்து 50 எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ அப்பயும் நம்மளுக்கு என்ன ஆகும்? சாரி பிளஸ் 100 பட்டன். ஐ வில் டெல் யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பட்டன்ஸ் இட் செல்ஃப். ஸோ பிளஸ் 100 வந்து 50 டைம்ஸ். ஓகே. 50 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணும். அப்போ 5000 இங்க வந்துருமா? ஓகே. அண்ட் ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 10s 5700 அக்கார்டிங் டு த பிளேஸ் வேல்யூஸ் அவங்க இங்க அந்த ஆர்டர் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ 5072. அப்போ ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர்? 5000s பட் ஆனா 1000 எடுக்காம வாட் தே ஹவ் டன்? ஹண்ட்ரட்ஸ் எடுக்கிறாங்க. அப்போ 50 hundreds. ஓகே. அண்ட் 7 10s அண்ட் 2 1s எடுக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? சேம் 5072 இருக்கும். ஓகே. this is one way of writing. The other way of one more expression பார்த்தீங்கன்னா thousands இருக்கு இல்லையா? அது 3000s எடுக்கிறோம். அப்போ 5072ல 3000 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்போ 2072 எப்படியெல்லாம் ஸ்ப்ளிட் பண்றாங்க பாருங்க. 2072 ரிமைனிங் அமௌண்ட் 20 ஹண்ட்ரட்ஸ் வந்து 20 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க அண்ட் 1 வந்து 72 டைம்ஸ். இந்த காம்பினேஷன்லயும் நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஓகே. அடிஷ்னலா நீங்க ஒரு எக்ஸ்பிரஷன் ரைட் பண்ணுங்கன்றாங்க. இப்போ 5072க்கு அவங்க ஒரு 2 வேஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? we need to get some more ways. Okay, so we'll do it now. Okay, let's answer for the fifth one. So இங்க பாத்தீங்கன்னா இங்க பட்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் கிரியேட்டிவ் சிட்டி கால்குலேட்டர்ல இருக்கிற பட்டன்ஸ் தான் இங்க இருக்கு. ஓகே. அண்ட் 5072 ஆல்ரெடி இவங்க 2 வேஸா எக்ஸ்பிரஷன் பண்ணியிருக்காங்கல்ல, அதுதான் இங்க எந்த பட்டன் ப்ரெஸ் பண்றாங்களோ இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ 5072 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்மள ரைட் பண்ண சொல்றாங்களா? ஸோ லெட்ஸ் ட்ரை இட். இப்போ 5000ன்றாங்க இல்லையா? அப்ப நான் 1000 பட்டனை 5 டைம்ஸ் டைரக்டா ப்ரெஸ் பண்ணிக்கலாமா? ஓகே. 5 டைம்ஸ் வந்து 1000 பட்டன் ப்ரெஸ் பண்ணா வாட் we will get? 5000 கிடைச்சிருமா? ஓகே. நெக்ஸ்ட் 72. அப்போ இன்னும் 72 ருபீஸ் தான் பெண்டிங் இருக்கு. 72 நம்பர் தான் பெண்டிங் இருக்கு அந்த வேல்யூ. அப்போ நான் என்ன பண்றேன்? 72 1 ரூபியா நான் 72 ப்ரெஸ் பண்ணாலும் ஃபைன். இல்ல நான் வந்து ஒரு 6 வந்து 10 வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 60 இன்னும் ஒரு 12 வேணும். அப்போ 12 வந்து 1 ரூபியா +1 +1 12 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு கிரியேட்டிவ் சிட்டில சேம் 5072 கிடைக்குமா? ஓகே. ஸோ வேணா கால்குலேட் பண்ணிக்கலாம். 5 வந்து 1000 டைம்ஸா? ஸோ அப்போ சில
5 into 1000. So what is the value that we are getting? 5000 plus plus 10 special button. How many times we are pressing? 6. Appo 6 into 10 and plus 1 வந்து 12 times we are pressing. 12 into 1. So பாருங்க add பண்ணி பாருங்க. So we'll get 5000. I don't have space. I'm going down. Okay, here 5000 plus 60 plus 12. So what is the value that we will get? Same 5072 vartha. Okay, this is one way of writing. So shall we try the other one more way also? On one expression தான் கேட்டிருக்காங்க. Only one answer is fine. But understanding ஆக நம்ம let's try it in different ways. சரி, instead of pressing 1000 வந்து 4 times. Okay, sorry 5 times. நம்ம 4 times press பண்ணிக்கலாமா? அப்போ 4 times என்றப்போ 4000 இருக்குமா? Okay, 4000 we are getting. அப்போ 5072ல 4000க்கு நம்மளுக்கு ஆல்ரெடி இப்போ நம்ம கிட்ட இருக்கு. Okay, 5072ல. அப்போ remaining 1072 தான் we have to get. அப்போ 1070 to get the 1000, how many hundreds we need to press? அப்போ 1000 divided by 100 பண்ணுங்க. So we'll get 10. அப்போ 100 பட்டனை வந்து 10 times நம்ம press பண்ணணும். Now totally how much we are getting? 4000 and 1 plus 1000. Up 5000 irka. Next, remaining ipo we have to get only the 72. Appo the 72 ku what I am going to do is 10 on the I am going to press for 7 times. Oh, now only 2 is the balance. So 2 on the plus 1 I'll press for the 2 times. இது one more way of writing. இந்த மாதிரி different ways இருக்கு. இங்க not only இந்த 2 ways வந்து just for an idea, you can keep trying different ways. Okay. See, so what I have done, 4 times 1000 plus 10 times 100 plus 7 times 10 plus 2 times 1. So let's see. So we are getting 4000 here, 1000 here, 70 plus 2. Okay, so overall 5072. Multiple ways we can do it. Okay, next we have figure it out. For each number given below, write expression for at least 2 different ways to obtain the number through button clicks. Think like a chitty and be creative. So என்ன கொடுத்திருக்காங்கன்னா creative chitty calculator யூஸ் பண்ணி, ஓகே, இங்க சில வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 8300 and 40,629. இந்த வேல்யூஸ் எல்லாமே இங்க 2 different waysல நம்மள ரைட் பண்ண சொல்றாங்க. லைக் we have done 5072க்கு இங்க பண்ணோம்ல, 4 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா ஆல்ரெடி கொஸ்டின்ல இவங்களே புக்லயே நம்மளுக்கு 2 டைம்ஸ் இருக்கு, நம்ம ஒரு எக்ஸ்ட்ராவா 2 டைம்ஸ் ரைட் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் கொடுத்துட்டு they're asking us to write 2 expressions. அப்போ we can give multiple answers. ஸோ புக் பேக்ல இருக்கிற ஆன்சர் கூட மேட்ச் ஆகணும்னு அவசியமே இல்லை. மல்டிபிள் ஆன்சர்ஸ் இங்க பாசிபிள் தான். ஓகே, ஸோ லெட்ஸ் ட்ரை ஃபார் ஒன் பை ஒன். So first for 8300. So I have taken creative chittyல இருக்கிற buttons எல்லாமே இங்க ரைட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, இப்போ how many times pressingன்றது number of times வந்து இங்க நம்ம ரைட் பண்ணிக்கலாம் for our reference. ஸோ இது நம்ம ட்ரையல் பண்ணதுக்கு அப்புறமா மெயின் ஆன்சர் நம்ம ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ வாட் வேல்யூ we are going to get? first 8300. ஸோ அதுக்கு 2 expressions கேட்டிருக்காங்க. ஓகே, அட்லீஸ்ட் 2 different ways, more than 2 ways ரைட் பண்ணாலும் ஓகே தான், பட் மினிமம் 2 ways. அப்போ மினிமம் 2 waysனா நம்ம 2 waysல நம்ம ரைட் பண்ணிக்கலாம். ஸோ 8300. இப்போ ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா 8000 அப்படின்றதுனால இப்போ இந்த பட்டன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு யூஸ் ஆகாது. லைக் 10,000 அண்ட் லேக், 10 lakh, இந்த பட்டன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆக போறது கிடையாது. ஓகே, சப்போஸ் ஸ்டார்டிங் தௌசண்ட்ஸ்ன்றதுனால நம்ம 1000, 100, 10 plus 1 இந்த பட்டன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா நம்மளுக்கு இங்க யூஸ் ஆகிற பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 பட்டன்ஸ் தான் நம்மளுக்கு இங்க ஹெல்ப் ஆகும்.
Okay, and in the 3 buttons we are not going to touch. ஓகே, ஏன்னா ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலே 10,000. இப்போ நம்மளுக்கு இருக்கிறதே 8,300 தான். அப்போ அது ஹையர் வேல்யூவா இருக்கிறதுனால we are not going to use that. ஓகே, ஸோ இப்போ 8,300 அப்போ 8,000க்கு வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ், இப்போ 8,300க்கு நான் 1000 வந்து 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாமா? 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா வாட் ஐ வில் கெட் 8,000. அப்போ ரிமைனிங் 300 only we have to get. அப்போ அந்த 300க்கு 100s தான் 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிடலாமே. 100 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணாலும் ஃபைன். இல்ல நான் 100 வந்து 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 200 தான் இருக்கும். அப்போ ரிமைனிங் 100க்கு நம்ம என்ன பண்ணலாம்? 10 இருக்கு இல்லையா? 10 வந்து how many times if you press will get the 100? 10 times. ஸோ இப்படி பண்ணாலும் ஃபைன் தான். ஓகே, ஸோ நம்மளோட இஷ்டம் தான் எப்படி பண்ணாலும். இல்ல நான் வந்து 10 டைம்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் pressing 10 டைம்ஸ் நான் வந்து ஒரு 9 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 9 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா அப்போ நம்மளுக்கு 90 கிடைக்கும். அப்போ 1 more 10 பெண்டிங். அப்போ ப்ளஸ் 1 வந்து 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு 10 கிடைக்கும். ஓகே, இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் ஆல் 4 பட்டன்ஸ்னா அந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இங்க நவ் ஐ வில் ரைட் ஃபார் த A1 8,300க்கு வாட் வி டன் 8 டைம்ஸ் 1000. ஸோ 1000 பட்டன் வந்து 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 8 into 1000. So 8 times 1000 plus 2 times 100 plus 10 times 10. இதை ஆட் பண்ணா how much we will get? cross check பண்ணிக்கோங்க ரஃப்ல. 8 into 1000 8,000. 2 into 100 200. 10 into 10 100. Just add it. 8,300. So we are correct. Next, one more expression we need to write. So we pressed here 8 times press பண்ணிருக்கோமா 1000 டைரக்டா 8. இது வேணா ரெடியூஸ் பண்ணிக்கலாமா? இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இன்க்ரீஸ் பண்ணா 9,000 ஆயிடும். பட் we can reduce and we can play. ஓகே, ஸோ இப்போ நான் ரெடியூஸ் பண்ணா 8,300ல I am going to press this one only 7 times. இல்ல நீங்க இன்னும் 2 டைம்ஸ் கூட ரெடியூஸ் பண்ணா 6 கூட you can write it. It's up to you. ஓகே, ஸோ I am reducing only one time. அப்போ இங்க நான் 7,000 இருக்கு. இப்போ 8,300ல so if I remove 7,000 1,300. அப்போ ரிமைனிங் 1,300 300 வேல்யூவை ரிமைனிங் பட்டன்ஸ்ல I have to bring it. இப்போ இந்த 1,300ல so let me use hundreds. ஓகே, so 1,300ல how many hundreds are there? 13 hundreds இருக்கு. ஓகே, 13 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணாலும் ஃபைன். தட்ஸ் ஆல் 8,300 கிடைச்சிரும். இல்ல நான் ரிமைனிங் பட்டன்ஸ் கூட யூஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிரஷன் வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்டடா ரைட் பண்ணணும் அப்படின்னா வாட் வி கேன் டூ, இதுல நம்பர்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் 13 டைம்ஸ் நம்ம ஒரு 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாமா? 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்றோம். அப்போ 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா நான் வாட் இஸ் த வேல்யூ வி ஆர் கெட்டிங்? ஆல்ரெடி 1000 வந்து 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். வி காட் 7,000. 100 பட்டனை வந்து 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா வில் கெட் த 1000. அப்போ we reached 8,000 here. ரிமைனிங் 300 வேணும். அந்த 300 இந்த 2 பட்டன்ஸ் யூஸ் பண்ணி we have to bring. ஸோ அது நம்ம எல்லாமே 10 + 10 யூஸ் பண்ணாலும் ஃபைன், இல்லை +1 யூஸ் பண்ணாலும் ஃபைன். இப்போ 300 டைம்ஸ் +1 யூஸ் பண்ணாலும் வில் கெட். ஆனால் +1 நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறது வந்து லாங்காக இருக்கும். +1 +1 +1 +1 300 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும். இல்லை I'll go with the tens அப்படின்னா இப்போ ரிமைனிங் 300ல how many tens are there? 30 tens இருக்கு. அப்போ நம்ம 30 +1 பட்டன் யூஸே பண்ணல. லாஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல +10 +1 யூஸ் பண்ணல. ஸோ லெட்ஸ் யூஸ். ஸோ இங்க என்ன பண்ண, இன்ஸ்டெட் ஆஃப் 30 ஒரு 15 இல்ல 20 இந்த 20 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 20 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா வாட் இஸ் த வேல்யூ வி ஆர் கெட்டிங்? 20 into 10 200 will get. அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு 100 வேணும் இல்லையா? அப்போ 100 டைம்ஸ் will press the ones. இப்போ பாருங்க 1000 1000 7 8 9 10. சாரி ப்ளீஸ் 7 ஆட் பண்ணிட்டேன் பை மிஸ்டேக்கா. ஸோ 0 0 2 1 அப்போ 3 7 8. ஸோ 8,300. ஓகே, ஸோ now we'll write the expression. Same 8,300
we can also express as 7 times 1000 plus 10 times 100 plus 20 times 10 plus 100 times 1. Same, we'll get the 8300. Next, we are going to do it for 40,629. See, for 40,629, 40,000s. So, அப்போ more than 10,000s இருக்கு இல்லையா, 10,000 பட்டனை நம்ம 4 times press பண்ணா will get 40. So, இங்க இந்த சிட்டி, இந்த கிரியேட்டிவ் சிட்டில இருக்கிற கால்குலேட்டர்ல நம்ம ஆல்ரெடி இந்த 8300க்கு see 4 digit தானே, அப்போ 1000 மட்டும் யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு போதுமா இருந்துச்சு அப் டு இந்த பட்டன்ஸ் 4 buttons மட்டும். பட் கமிங் டு ஹியர் 40,629 we can additionally யூஸ் இந்த பட்டன் கூட இந்த வேல்யூக்கு. ஓகே, ஏன்னா 40,629 விட 10,000 பட்டன் வந்து ஸ்மாலர் தான். பட் we can't use these two here. Okay, we can use 1 2 3 4 5 buttons we can use. ஓகே, இப்போ 40,000க்கு ஒரே ஷார்ட்டா நம்ம 10,000 இருக்கு இல்லையா, 10,000 வந்து நம்ம 4 times press பண்ணா will get 40யா, 4 times. ஸோ அப்போ ரிமைனிங் 629 தான். அப்போ 629க்கு hundreds இருக்கு இல்லையா, hundreds வந்து 6 if I press no 6 times. Okay, so I will get 600. And for 29 I can press plus 1 29 times. இல்ல plus 10 வந்து 2 times, இது வந்து 9 times. So this is one way of writing. It's up to you. Different ways you can try, different combinations we can actually try. Okay, so I'm going with this order. So A la 40,000, sorry B1 40,629 ku. So what we have done is 4 times 10,000 I pressed, then 6 times 100, then 2 times 10, then 9 times 1. Calculate பண்ணிக்கோங்க for our final check. So 10,000 into 4 times 40,629. So 9 2 6 0 40,629. This is one way of doing, and we'll get the other one more expression for this. Let's use 1000. Okay, so இங்க 10,000 ஒரே ஷாட்ல நம்ம 4 times press பண்ணிட்டோமா, அது இல்லாம ஒரு 3 times or 2 times எடுத்துக்கலாமா? Shall we take 2 times? Let's use all the buttons now. Okay, so I'm going to take 2 times 10,000 button. அப்போ how much, what is the value we are getting? 20,000. அப்போ 40,629ல 20,000 just subtract it. 20,629 with the remaining buttons we have to bring. இப்போ இந்த 20,629ல how many thousands we have அப்படின்னா 20,000s we have, ரைட்டா? ஏன்னா அதோட நேம், அது ஸ்டார்டிங்கே பாருங்க 20,000. அப்போ 20,000sல how many thousands we have? 20,000s. அப்போ 1000 பட்டனை 20 times press பண்ணா will get 20,000. Okay, and already hundreds வந்து 6 times press பண்ணிருக்குமா, remaining 629 only we have to bring. 6 and instead of pressing 100 6 times, already 6 times press பண்ணதுனால I'll take ஒரு 3 times இல்ல 5 times I'll take. அப்போ 5 times னா now 500. அப்போ remaining 629ல we got 500. அப்போ remaining 129 we have to bring. The 129க்கு what we can do, 129 times plus 1 129 times press பண்ணாலும் fine. இல்ல இந்த 129ல how many tens we have? So 120ல how many times? 12 tens இருக்கா, அப்போ 12 times plus 10 press பண்ணிட்டு 9 times as usual we can go for plus 1 button. Okay, so we used all the button no here. So in the order we can go. So I pressed 40,629 ku we pressed 2 times 10,000
20 times 1000 plus 5 times 100 plus 12 times 10 plus 9 times 1. So we'll check it. 10,000 into 2. 20,000. Okay, we got 20,000. Now 20 into 1000. அது ஒரு 20,000. 5 into 100. 500. 12 into 10. 120 and here 9. So 9, 2, 5 plus 1, 6, 0 and here 4. So 40,629 we are getting, no? Okay, that's all. Now let's do for the C, 56,354. For 56,354 கூட இந்த 10,000 button நம்ம யூஸ் பண்ணணும். I mean 10,000 button வந்து இதுக்குமே யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன். ஸோ இங்க வந்து இந்த 2 buttons வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 56,354ல எத்தனை 50,000s இருக்குன்னா 5. அப்போ I can use directly 5 times இந்த 10,000 பட்டன் பிரஸ் பண்ணா நமக்கு 50,000 கிடைச்சிருமா? அப்போ ரிமைனிங் இந்த 6,354 ரிமைனிங் பட்டன்ஸ்ல நம்ம கொண்டு வந்தாலே போதும். ஸோ இந்த 6,354ல வந்து how many times இந்த 1000 இருக்குன்னா 6 times இருக்கு. ஸோ I can press 1000 பட்டனை வந்து 6 times. 354 இருக்கு இல்லையா? ஸோ ரிமைனிங் 354 தான் நம்ம கொண்டு வரணும். 354. 100 பட்டன் வந்து 3 times press பண்ணா 300 கிடைக்கும். அண்ட் 54க்கு வந்து இந்த பிளஸ் 10 பட்டனை வந்து 5 times press பண்ணிட்டு and plus 1 button 4 times press பண்ணா will get 56,354. இது ஒரு one type of expression. So 5 times 10,000 press பண்ணிருக்கோம். Plus 6 times 1000 plus 3 times 100 plus 5 times 10 plus 4 times 1. But they're asking for 2 different ways. அப்போ one more wayவும் நம்ம பார்க்கணும். இப்போ இதுல நம்ம adjustment பண்ணிக்கலாம். இப்போ 10,000 வந்து increase பண்ண முடியாது. increase பண்ணா what will happen? இப்போ 5 timesல இருந்து இப்போ 6 times நம்ம increase பண்றப்போ அது beyond 56 விட அதிகமா போயிடும். 60,000 கிட்ட வந்துடுது. அப்போ we can't increase the value. But decrease வேணா பண்ணிக்கலாம். இது 4 times பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ 4 times நம்ம இந்த 10,000 press பண்ணிட்டு அப்போ what is the remaining value here? இப்போ 56,354ல 4 times 10,000னா 40,000. ஸோ 40,000 நமக்கு இங்க 4 times press பண்றப்ப கிடைச்சிரும். அப்போ ரிமைனிங் 16,354 இங்க நம்ம கொண்டு வந்தாலே போதும். ஓகே. இப்போ 16,354ல how many thousands are there? 16,000s இருக்கு. அப்போ 1000 பட்டனை 16 time press பண்ணிக்கலாம். அண்ட் 100. ஸோ இங்க சேம் ஆல்ரெடி 3 times 100 press பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம்? சேம் வேல்யூ இல்லாம 2 times press பண்ணலாம். 2 times press பண்ணா அப்போ 200 இருக்கு. ஓகே. அப்போ 154 we have to bring it here. ஸோ இந்த 154க்கு see for 154 how many tens are there? 15 tens இருக்கு. அப்போ 15 I will press here and 4 here. எப்படினா பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா adding the whole will get same 56,354 நம்மளுக்கு கிடைக்கும். So 56,354 equal to so 4 times 10,000 plus 16 times 1000 plus 2 times 100 15 times 10 plus 4 times 1. Okay, so 2 expressions are. Now moving on to the next one. இன்னும் D and D. So like previous இதுக்கும் நம்ம 2 expressions இந்த நம்பர்ஸ்க்கும் 2 expressions நம்ம ரைட் பண்ணணும். See D1 66,666 தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்போ இந்த வேல்யூ விட ஸ்மாலரா ஷோ பண்ற எல்லா பட்டன்ஸுமே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ
இந்த எக்ஸ்க்ளூடிங் ஃபர்ஸ்ட் 2 பட்டன்ஸ் ரிமைனிங் பட்டன்ஸ் எல்லாமே நம்ம இதுக்கு பிரஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 66,000ஸ்ல ஹவு மெனி 10,000s இருக்கு அப்படின்னா 60 10,000s இருக்கு. ஓகே, பட் நம்ம ஆஸ் பர் அதே மாதிரி எடுக்காம நம்ம கொஞ்சம் 60,000 விட ஸ்மாலர் அமௌண்ட்டை நம்ம இங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க 60,000s இருக்கு. பட் இன்ஸ்டெட் ஆஃப் 60 ஐ வில் டேக் 50,000. ஓகே, அப்போ 50,000னா நான் 5 டைம்ஸ் 10,000 ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு 50,000 கிடைச்சிரும். அப்போ இங்க 66,666ல ஓகே 50,000 if we subtract அப்போ 16,666 ரிமைனிங் அந்த வேல்யூ வந்து இந்த ரிமைனிங் பட்டன்ஸ்ல நம்ம கொண்டு வரணும். ஓகே, இப்போ இந்த 16,666ல how many thousands இருக்கு அப்படின்னா இப்போ 16,000 divided by 1000 ஏன்னா 16,000 எத்தனை thousands தானே பார்க்குறோம். thousandsல எத்தனை zeros இருக்கு 3. அப்போ இந்த லாஸ்ட் 3 digits வந்து zeros நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ 16,000s இருக்கு. அப்போ 16 666ல how many hundreds இருக்கு 600. அப்போ 6 times we can press this and 66ல 6 tens இருக்கு and how many ones are there 6 ones இருக்கு. ஓகே, இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணா will get what 66,666 கிடைக்கும். இது one way of writing the expression. So we'll write the answer now for the D1. 66,666. This can be written in the form of, so on the buttons, so 5 times 10,000 button press panna will get 50,000 plus 16 times, okay va 16 times 1000 press panna 16,000 கிடைக்கும். next 100 times வந்து 6 press பண்ணிருக்கோம். அப்போ 6 times 100. next 6 times 10, 6 times 1. okay, now another expression we have to bring. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல இந்த நம்பர்ஸை நம்ம ஸ்லைட்டா மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இங்க 5க்கு பதிலா 6 ரைட் பண்ணா கூட ஃபைன் தான். பட் லாஸ்ட் ரைட் பண்ண எக்ஸ்பிரஷன் 56,354ல நம்ம அந்த பிளேஸ் வேல்யூ பேஸ் பண்ணியே தான் நம்ம எடுத்திருக்கோம்ல. ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சாக டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக ஐம் நாட் யூஸிங் அந்த பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி இல்லாமல் ஐம் கோயிங் வித் அதர் வேஸ். ஓகே, இப்போ இங்க 5 இருக்கு இல்லையா, அப்போ 5 விட ஸ்மாலர் வேல்யூ எடுத்துக்கலாமா 4. அப்போ 4 டைம்ஸ் ஐ எம் கோயிங் டு பிரஸ் 10,000. ஓகே, அப்போ வாட் வேல்யூ வில் கெட் 40,000 நம்மளுக்கு இங்க கிடைச்சிரும். அப்போ 66,666ல 40,000 நம்ம சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு ரிமைனிங் 26,666 வேல்யூ தான் நம்ம இங்க கொண்டு வரணும். ஓகே, ஸோ ரிமைனிங் வாட் சி 4 times press பண்ணா will get 40,000. So remaining இந்த வேல்யூ தான் with the remaining buttons we have to bring. ஓகே, ஸோ அப்போ 1000 பட்டன் how many times press பண்ணலாம்? இந்த 26,666. ஸோ we can how many thousands இருக்குன்னா 26,000 இருக்கு இதுல. ஸோ நம்ம 26 டைம்ஸும் 1000 பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஆனால் மோர் தென் 26 போகக்கூடாது. ஆனால் லெஸ் தென் 26 நம்மளோட ஆப்ஷன் தான். லெஸ் தென் 26 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறதோ இல்லை 20 டைம்ஸோ அது வந்து நம்மளோட ஆப்ஷன். இல்லை எக்ஸாக்டாக 26 டைம்ஸும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பட் மோர் தென் 26 ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே வாட் ஐ எம் கோயிங் டு டூ இஸ் I'll take it as ஒரு 20 டைம்ஸ் எடுத்துக்கலாம். 20 times I am going to press for 1000. அப்போ 20 times நான் 1000 press பண்ணா what is the value that we are going to get 1000 into 20? 20,000. ஓகே, ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே 26,666 தான் ரிமைனிங் வேல்யூ கொண்டு வரணும்னு நான் சொன்னேன். இப்போ இங்கே 1000 பட்டனை வந்து 20 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணதுல 20,000 நம்மளுக்கு கிடைச்சிருமா? அப்போ வாட் இஸ் த ரிமைனிங் அமௌண்ட் 6,666 தான். with this we have to bring. So here to get the 6,666 how many times 100 button we have to press? So இப்போ இந்த 6,000ல okay see 66,666ல how many hundreds are there னா 66 hundreds இருக்கா? ஸோ அப்போ நம்ம இங்க 66 ரைட் பண்ணாலும் ஃபைன்.
Okay, or less than 66 write பண்ணாலும் fine. So I'll take 60 times ன்னு எடுத்துக்கலாம். 60 times னா 6000. அப்போ 666 தான் நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு பட்டன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொண்டு வரணும். ஸோ இங்க 66 times if I press 10 னா what I will get 660 கிடைக்கும். அப்போ வாட் இஸ் த பேலன்ஸ் 6 மட்டும் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ பிளஸ் 1 வந்து 6 times if I press no we can able to bring it. Okay, see children, these are the some of the options. So இது மாதிரி different waysல we can write. ஓகே, உங்க ஐடியாக்காக இங்க நான் 2 பட் இந்த ஆன்சர்ஸ் தான் நம்ம ரைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? So here what is the second expression that I have taken? 4 times 10,000, 20 times 1,000, next 60 times 100, next 66 times 10, next 6 times 1 I have taken. Okay, next. So next number 3,67,813 இருக்கா? அப்போ இந்த சிட்டி இந்த ஸ்மார்ட் சிட்டில நம்ம என்ன பண்ணலாம்னா less than 3 lakhல இருக்கிற பட்டன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு அர்த்தம். ஓகே, அப்போ less than 3 lakhன்றப்போ இந்த plus 1 lakh பட்டன் 10,000 1,000 100 10 1 இந்த பட்டன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஓகே, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 10 lakh பட்டன் நம்ம ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலும் 10 lakh அது மோர் தென் 3 lakh போயிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் பட்டன் தவிர்த்து ரிமைனிங் பட்டன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நவ் 3 lakhல 3,67,813ல how many lakhs இருக்குன்னா 3 lakhs இருக்கா? அப்போ 1 lakh பட்டனை நம்ம 3 times ப்ரெஸ் பண்ணலாமா? அப்போ 3 times ப்ரெஸ் பண்ணா நம்மளுக்கு 3 lakh கிடைக்கும். இல்ல எனக்கு இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா less than 3 வேல்யூவை நம்ம anything we can choose 2 1 இல்ல 1 time ப்ரெஸ் பண்றது 2 time ப்ரெஸ் பண்றது எடுத்துக்கலாம். I'll take 2 times. ஓகே, பட் மேக்ஸிமம் 3 clicks தான். 1 lakh வந்து மேக்ஸிமம் 3 clicks தான். பட் பியாண்ட் த 3 times விட அதிகமா போகக்கூடாது. ஓகே, பட் ஐ ஹவ் சூசன் 2 times எடுத்திருக்கேன். அப்போ இன்னொரு 1,67,813 I have to bring in the remaining buttons. ரைட்டா? இப்போ 1 lakh how many 10,000s இருக்கு 1 lakhலன்னு செக் பண்ணலாமா? 1 5 zeros. ஓகே, how many 10,000s? 10,000s இருக்கு. ஓகே, அப்போ 10 times I need to press. ஓகே, ஸோ 10 times நான் ப்ரெஸ் பண்றதுல ஒரு 1 lakh காம்பன்சேட் ஆயிடும். ஓகே, ஸோ see I am just focusing on 3 lakhs மட்டும்தான். ஓகே, இந்த 3 lakhsக்கு what I have done 1 lakh பட்டனை 2 timesம் 10,000 பட்டனை வந்து 10 timesம் ப்ரெஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்போ 3 lakhs வந்துருச்சா? ரிமைனிங் 67,813ல இப்போ இந்த 67,000ஸ்ல ஓகேவா 67,000ஸ்ல how many 10,000s இருக்கு? 10,000s இருக்கு. ஓகே, ஐ மீன் சாரி 60,000s இருக்கு. அப்போ 10,000 பட்டனை how many times we have to press to get the 60,000 னா 6 times. அப்போ I can bring 6 over here. அப்போ 16 times நம்ம ரைட் பண்ணிக்கலாமா? So I'm going to press 10,000 16 times press பண்ணிக்கிறேன். அப்போ 3,60,000 எனக்கு இங்க கிடைச்சிரும். ரிமைனிங் 7,813 I can bring it in this. ஓகே, 7,813 1000 பட்டனை வந்து 7 times press பண்ணிக்கிறேன். 100 பட்டனை வந்து 8 times நம்ம மேக்ஸிமம் press பண்ணோம். இல்ல நான் 7 times கூட press பண்ணிக்கிறேன். அப்போ இங்க ஒரு 100 lag ஆகுதா? ஏன்னா 800 but I have taken only 700. அப்போ 113. அப்போ what I'm going to do tensல வந்து I'm going to compensate that. அப்போ how many times I need to press 10 to get the 100 அப்போ 10 times. And இங்க வந்து 13 இருக்கா? 13ல how many tens are there? 110 இருக்கா? அப்போ plus 1. அப்போ 10 plus 1 which is 11. So 11 times I'm going to press plus 10 button. அப்போ remaining என்ன? 3 தான் இருக்கு. So plus 1 வந்து I'm going to press for 3 times. Okay. So I will write the expression now.
So 3,67,813, we can bring it as 2 into 1 lakh. Then 16 into 10,000. Next 7 into 1,000. Next 7 times 100. Next 11 times 10. Next 3 times 1. Now we'll write another expression. See, நம்ம 3ன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி இங்க 3 ரைட் பண்ணா கூட ஓகேன்னு நான் சொன்னேன்னா, மோர் தென் 3 தான் நம்ம இங்க இந்த பிளேஸ்ல ரைட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டார்டிங்கே 3 lakhs இருக்கு. அப்போ 1 lakh பட்டனை மோர் தென் 3 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாதா? பட் நான் இங்க 2ன்னு தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ லெஸ் தென் 3 தான் ஐ ஹவ் டேக்கன். பட் இந்த ஹையர் வேல்யூவை ஐ மீன் இங்க லார்ஜஸ்ட் வேல்யூ பாசிபிள் வேல்யூ ப்ரெஸ்ஸிங் வந்து லேக்கா. அப்போ அது நம்ம ஸ்மால் நம்பர் ஆஃப் டைம்ஸ் ப்ரெஸ்ஸிங் வந்து நம்ம மினிமைஸ் பண்ணோம்னா ஓகே, அப்போ ரிமைனிங் இதுல வந்து காம்ப்ளிகேட்டடா இருக்கும். நம்ம அதை ரைட் பண்றப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ரைட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ 1 டைம் இது ப்ரெஸ் பண்ணா அப்போ இங்க இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணும். இதுல வந்து நம்ம கால்குலேஷன் மிஸ்டேக் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம ரைட் பண்ணா இட்ஸ் பாசிபிள். ஸோ உங்களுக்காக ஈஸியா ரைட் பண்ற பர்பஸ்க்காக வாட் ஐ எம் கோயிங் டு டூ, நான் 3 என்ன இங்க ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்க 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு ஈஸி. ஸோ இப்போ 67,813 ஐ கேன் பிரிங். இந்த 67,813ல ஹவு மெனி 10,000s இருக்கு? 60,000s இருக்கா? அப்போ 6 டைம்ஸ் இஃப் ஐ ப்ரெஸ் நோ ஐ வில் கெட் 60,000. அண்ட் thousands வந்து ஐ கேன் பிரிங் 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா 7,000 கிடைச்சிரும். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் 7னா ஐ வில் டேக் 6. ஸோ ஒரு 1,000 நம்மளுக்கு ஷார்டேஜ் ஆகுதா? ஐ வில் டேக் இட் டு ஹண்ட்ரட்ஸ்ல அது காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி இல்லாம ஐ எம் கோயிங் வித் த அதர் வே. ஸோ ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி தான், ஐ மீன் ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி. ஸோ இது வந்து லேக் பொசிஷனா, அப்போ 3,60,000 அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். ஓகே, அண்ட் கம்மிங் டு த thousands பிளேஸ்ல ஐ ஹவ் டேக்கன் 6 டைம்ஸ் தான் ப்ரெஸ் பண்றேன். அப்போ ஒரு 1,000 இங்க ஷார்டேஜா இருக்கா? அந்த 1,000 ஐ வில் பிரிங் இட் ஹியர். ஸோ 100 பட்டன் ஹவு மெனி டைம்ஸ் வி ஹாவ் டு ப்ரெஸ் டு பிரிங் 1,000? 10 டைம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணும். ஓகே, பிளஸ் இப்போ 813ல ஹவு மெனி ஹண்ட்ரட்ஸ் ஆர் தேர்? 8ஆ? அப்போ இது 813க்காக 8 டைம்ஸ் நான் இப்போ ப்ரெஸ் பண்ணும். அப்போ 10 plus 8 18. ஸோ 18 டைம்ஸ் நான் என்ன பண்றேன்? 100 பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் 13 தானே இருக்கு. இந்த 13 வந்து 13 ஒன்ஸா எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓகே, இல்ல 10 plus 3ன்னு எடுத்தாலும் ஃபைன் தான். ஸோ 1 டைம் 10. ஓகே, 1 டைம் 10 ப்ரெஸ் பண்ணிட்டு 3 டைம்ஸ் வந்து 1 ப்ரெஸ் பண்ணா வில் கெட் இட். ஓகே, ஸோ திஸ் இஸ் another expression. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ்ல we can bring. So 3 times 1 lakh. Next 6 times 10,000. Next 6 times 1,000. Next 18 times 100. 1 time 10. 3 times 1. Okay. Okay, that's all. In the figure it out completed. Next, they have given creative chitty has some questions for you. சரி, இந்த கிரியேட்டிவ் சிட்டி இருக்கு இல்லையா, நான் ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் லாஸ்ட் ஒரு சம் போடுறப்போ. இந்த கிரியேட்டிவ் சிட்டி கிட்ட இருந்து நம்மளுக்கு ஃபியூ கொஸ்டின்ஸ் இருக்கான். அது என்னன்னு பார்ப்போமா? யூ ஹாவ் டு மேக் exactly 30 button presses. What is the largest 3-digit number you can make? What is the smallest 3-digit number you can make? See, we know that largest 3-digit number என்றது என்ன? Just write பண்ணிக்கலாம். Largest 3-digit number, இது வந்து we know that. Okay, largest 3-digit number. This number is 999. Okay, first largest find out பண்ணிடலாம் 30 button pressesல. இது பாசிபிளா இல்லையா? இது பாசிபிள்னா 998 பாசிபிளா, 997 அந்த மாதிரி தான் நம்ம செக் பண்ண போறோம்.
Okay, next, what is the smallest 3-digit number you can make and கேக்குறாங்க. First we'll solve this, then we can move to the second part of this question. Okay, இப்போ இந்த creativity-ல இது largest 3-digit number ன்னு சொன்னதுனால what are the buttons are possible னா +1 button, +10 button and +100 button தான் possible. Okay, 1000 button one time press பண்ணாலே what will happen, one time press பண்ணாலே 1000 மாறிடும். அப்போ அந்த பட்டன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. சி இங்க டிஸ்பிளே இருக்கு இல்லையா, இந்த பட்டன்ஸ் எல்லாமே தான் கிரியேட்டிவ் சிட்டில நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ பட் நம்ம இங்க வந்து ஆல் பட்டன்ஸ் ஆக்சஸ் நம்மளுக்கு கிடையாது. சி 999 விட ஸ்மாலரா இருக்கிற வேல்யூஸ் மட்டும் தான் we have to choose. அப்போ +100, +10, +1 பட்டன்ஸ் தான் பாசிபிள். ஓகே, ஸோ we have access only for இந்த 3 buttons. ஓகே, இப்போ ஜென்ரலா 999 வரணும்னா என்னென்ன பட்டன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுவோம்? நம்ம 999ல how many hundreds are there? 9 இருக்கா? அப்போ we'll press 9 times this one. ஓகே, அண்ட் டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 9 டென்ஸ் இருக்கு, 99 இல்லையா? அப்போ 99ல 9 டென்ஸ் இருக்கு அண்ட் 9 ones we have. இப்போ டோட்டலா எத்தனை பிரஸஸ் இதுல இருக்கு, எத்தனை கிளிக்ஸ் இருக்கு, இதுல எத்தனை டைம்ஸ் பிரஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கிரியேட்டிவ் சிட்டிய டு கெட் த 999 டு கெட் த 999 how many times we have to press 9 plus 9 plus 9, அப்போ 27 times இது press பண்றோம். So how many times we are pressing this? 27 times. பட் how many times கேக்குறாங்க? 30 பட்டன் ப்ரெஸஸ்ல நம்மளுக்கு கிடைக்கிற லீஸ்ட் லார்ஜஸ்ட் 3-digit நம்பர். ஓகே, சாரி, நாட் லீஸ்ட், லார்ஜஸ்ட் 3-digit நம்பர். அப்போ லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் இதுதான் கிடைக்கணும்னு அவசியம் இல்லை. பட் 27 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணா we can get 999 நம்மளுக்கு கிடைக்குது. பட் 30 பட்டன் ப்ரெஸஸ்ல உங்களுக்கு கிடைக்கிற லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் என்னன்றதுதான் இங்க கொஸ்டின். ஓகே, பிரிங் த லார்ஜஸ்ட் 3-digit நம்பர் இன் 30 பட்டன் ப்ரெஸஸ் அண்ட் கேட்கல. 30 பட்டன் ப்ரெஸஸ்ல வாட் இஸ் த லார்ஜஸ்ட் நம்பர் தட் we can make அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இது வந்து ஜஸ்ட் கிவ்ஸ் அன் ஐடியா. 27 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 3 more times 3 more buttons நம்ம ப்ரெஸ் பண்ணணும். இங்க எதுனா அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு தான் நம்ம செக் பண்ண போறோம். இப்போ இந்த இடத்துல நம்மளால இன்க்ரீஸ் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. இப்போ 9க்கு பதிலா if I write 10 no, what will happen? 1000 மாறிடும், which is more than 999, more அதிகமா போயிடுது வேல்யூ. அப்போ what I can do is 9 விட ஸ்மாலரா I can take 8 7 6 I can take. First I'll go with the 8. 8 ன்னு எடுத்துக்கலாமா? 8 ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இங்க 8 ன்னு எடுத்ததுனால இப்போ 900க்கு பதிலா நம்மளுக்கு இன்னும் இங்க இருக்கும் 800 தான் கிடைச்சிருக்கும். ஓகே, இப்போ 999ல 8 டைம்ஸ் 100 press பண்றதுல 800 நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ ரிமைனிங் how much we have to bring? 199 தான் நம்மளுக்கு வேணும். இந்த 199க்கு what I'm going to do is how many tens we can press? இதுல பாத்தீங்கன்னா 19 times 10s press பண்ணா நம்மளுக்கு 190 கிடைச்சிருமா? So I'll press 19 times. So இங்க நான் மிஸ் பண்ணதை இதுக்குள்ள நான் டென்ஸ்ல வந்து காம்பன்சேட் பண்ணிட்டு இருக்கேன். Okay, so 19 times I'm going to press 10 plus 10. Next, what I'm going to do is plus 1 வந்து அப்போ remaining 9 times press பண்ணா நம்மளுக்கு போதும்ல to bring 199. இப்போ எத்தனை டைம்ஸ் நம்ம இது press பண்ணிருக்கோம் செக் பண்ணுங்க. 36 times ஆக்சுவலா இது press பண்ணிருக்கோம், ரைட்டா? பட் நம்மளுக்கு தேவை 30 டைம்ஸ் தான். அப்போ இங்க 6 டைம்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பட்டன் பிரஸிங் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். லீஸ்ட் நம்பர் ரிமூவ் பண்றப்ப தான் நம்மளுக்கு லார்ஜஸ்ட் நம்பர் கிடைக்கும். இப்போ இங்க 6 டைம்ஸ் ரிமூவ் பண்ணிட்டா வாட் வில் ஹேப்பன்? இங்க 6 டைம்ஸ் இங்க 8க்கு பதிலா நீங்க 2 ரைட் பண்றீங்க அப்படின்னா தட் மீன்ஸ் 6 டைம்ஸ் அந்த பட்டன் பிரஸ் பண்ணாம 2 டைம்ஸ் மட்டும் பிரஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இங்க 600 நீங்க மைனஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதனால நம்ம லீஸ்டா இருக்கிற வேல்யூ தட் இஸ் +1 பட்டனை நம்ம 6 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 6 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணா வாட் வில் ஹேப்பன்? 9 minus 6 3. அப்போ நான் இங்க என்ன பண்றேன்? I'll change this as a 3. அப்போ 30 டைம்ஸ் ஆயிடுமா? இப்போ 30 presses நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, 30 டைம்ஸ் கிடைச்சிருக்கு. பட் வாட் இஸ் த வேல்யூ தட் we are getting? Are we getting 999? கிடையாது. ஓகே, ஸோ இது 30 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். பட் எவ்வளோ சப்ராக்ட் பண்ணியிருக்கோம்? 6 வந்து 3 டைம்ஸ்
இங்க 3 டைம்ஸ் தானே பிரஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வாட் இஸ் த வேல்யூ தட் வி ஆர் கெட்டிங்ன்றது கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதில் 6 சப்ராக்ட் பண்ணதுனால 919ல 6 சப்ராக்ட் பண்ணால் 993. ஸோ இது எல்லாமே செக் பண்ணிங்கன்னா வில் கெட் த வேல்யூ 993. ஸோ அப்போ 993 விட அதிகமாக வர வேல்யூ 994, 995, 996, 997 இன்னும் வேறு ஏதாச்சும் லார்ஜஸ்ட் வேல்யூ பாசிபிளான்னு நம்ம செக் பண்ணலாம். ஓகே, அண்ட் நீங்கள் 8 டைம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் ஐ வில் கோ வித் த 9 டைம்ஸ் இட் செல்ஃப். ஓகே, 9 டைம்ஸ் இது எடுத்துக்கலாம். பட் இங்கே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே +10லையும் +9லையும் ஏன்னா இங்கே 27 நம்மளுக்கு இது கிவ்ஸ் யூ அன் ஐடியா 30 பட்டன்ஸ் கொண்டு வரதுக்கு. ஓகே, ஸோ ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் 9 டைம்ஸ் ப்ரெஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன் 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறதுல வாட் வில் ஹேப்பன், இங்கே எனக்கு ஒரு +10 வேல்யூ ரெடியூஸ் ஆகுமா? +10 ரெடியூஸ் ஆகுது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன், +1 வந்து 10 டைம்ஸ் நான் ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு அண்ட் ஒன்ஸ் ப்ளஸ்ல 9 இருக்கிறதுனால +9. அப்போ 19 டைம்ஸ் ஐ நீட் டு ப்ரெஸ் +1. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 டைம்ஸ் இருக்கா, 30 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். பட் வாட் இஸ் த வேல்யூ தட் வி ஆர் கெட்டிங்? இங்கே பார்த்தீங்கன்னா +100 பட்டனை 9 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ 900 +10 வந்து 8 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். அப்போ 80 +1 19 டைம்ஸ் வி ஆர் ப்ரெஸ்ஸிங். அப்போ 19. we are getting 999. ஆனா எத்தனை டைம்ஸ் ஆஃப் pressing இருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்க. 9 + 8 + 19 வந்து 36 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம் இங்க. அப்போ 36 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ 6 டைம்ஸ் வந்து நம்ம லெஸ் பண்ணணும்னு அர்த்தம். +100 +10ல நம்ம லெஸ் பண்றப்போ லார்ஜர் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால +1 பட்டன்ல நான் என்ன பண்றேன் 6 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இங்க ஆல்ரெடி நம்ம +1 வந்து ஹவு மெனி டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்கோம் 19 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு 6 டைம்ஸ் வந்து நான் ரெடியூஸ் பண்றேன். அப்போ 6 டைம்ஸ் நான் ரெடியூஸ் பண்றேன்னா ஐ ஹேவ் டு ப்ரெஸ் ஃபார் 13 டைம்ஸ்க்கு. அப்போ நான் இது என்ன பண்றேன் இங்க வந்து 13ஆ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இஃப் ஐ எம் சேஞ்சிங் திஸ் ஆஸ் a 13ன்றப்போ எனக்கு அப்போ இங்க என்ன கிடைக்கும் 30 டைம்ஸ் தான் நான் ப்ரெஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ இங்க 19க்கு பதிலா 13. அப்போ வாட் இஸ் த வேல்யூ தட் வி ஆர் கெட்டிங் 993. ஸோ நீங்க எப்படி ட்ரை பண்ணாலும் த லார்ஜஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஆன் 30 பட்டன் ப்ரெஸஸ்ல ஆல்வேஸ் வாட் வி வில் கெட் 993 தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க மல்டிபிள் வேஸ்ல ட்ரை பண்ணுங்க சில்ட்ரன். ஆனா நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் 993 தான் கிடைக்கும் 30 டைம்ஸ் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணா. ஓகே, ஸோ லார்ஜஸ்ட் 3-digit number we can make is on 30 button presses is 993. So therefore largest 3-digit number on pressing the button. Okay, pressing exactly 30 presses. Okay, on pressing 30 times is 993. Now same way ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் லாஜிக்கலாக நம்ம அப்ளை பண்ணாலே போதும். த சேம் வே ஸ்மாலஸ்ட் 3-digit number we are going to bring. Okay, see we know that smallest 3-digit number பார்த்தீங்கன்னா 100. அப்போ +100 நம்ம 1 டைம் ப்ரெஸ் பண்ணாலே 100 கிடைச்சிடுதா? அப்போ ப்ளஸ் நம்மளுக்கு 30 பட்டன் ப்ரெஸ்ஸஸ் நம்மளுக்கு வேணும். 1 டைம் கிடையாது 30 டைம்ஸ். அப்போ 29 டைம்ஸ் மிஸ் ஆகுது. அப்போ +100 பட்டனை நம்ம யூஸே பண்ண வேண்டாம். ஏன்னா 1 டைம் ப்ரெஸ் பண்ணாலே 100 கிடைச்சிடுது இல்ல. அப்போ +10 +1 பட்டன்ஸை யூஸ் பண்ணி தான் we have to bring the smallest possible 3-digit number. ஓகே, 30 ப்ரெஸஸ்ல. இப்போ நான் என்ன பண்றேன் இங்க பாருங்க ஹண்ட்ரட்ஸ்ல how many tens இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 tens இருக்கு. அப்போ இந்த பட்டனை நான் 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டா what will happen 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிட்டா 100 கிடைச்சிது. இப்போ நம்பர் ஆஃப் ப்ரெஸஸ் வந்து 10 பட் நம்மளுக்கு 30 வேணும். அப்போ நான் என்ன பண்றேன் இது வந்து 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரெடியூஸ் பண்றேன் மோர் தென் 10 ப்ரெஸ் பண்ணா அது மோர் தென் 100 நம்மளுக்கு போயிடும். இப்போ 11 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா what will happen 110 தானே வரும். பட் ஸ்மாலஸ்ட் 3-digit நம்பர் தான் நம்மளுக்கு வேணும். ஸோ 110 வந்து 3-digit நம்பர் தான். பட் அது ஸ்மாலஸ்டா இல்லை. 100, 101, 102 அந்த மாதிரி பார்க்கணும்.
ஓகேவா? ஸோ இது நம்பர் ஆஃப் ப்ரெஸஸ் வந்து 30 ப்ரெஸஸா மாறணும். இப்போ 30 ப்ரெஸஸ் பண்ணா வாட் வில் ஹேப்பன்? நம்மளுக்கு 300 கிடைச்சிடும். ஓகே. பட் அதை விட நம்மளுக்கு மேக்ஸிமம் லீஸ்ட் 1 தான் நம்மளோட டார்கெட். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, இங்க நான் 10 டைம்ஸ் பிரஸ் பண்ணதுக்கு பதிலா 9 டைம்ஸ் பிரஸ் பண்ணிக்கிறேன். இங்க 9 டைம்ஸ் பிரஸ் பண்றப்போ 90 தானே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ 1 மோர் 10 எனக்கு தேவைப்படுது. அப்போ அந்த 10க்கு பதிலா வாட் ஐ அம் கோயிங் டு டூ, இந்த +1 பட்டனை 10 டைம்ஸ் பிரஸ் பண்ணிக்கிறேன். அப்போ ஹவு மெனி டைம்ஸ் நான் பிரஸ் பண்ணியிருக்கேன்னா, பட்டனை 19 டைம்ஸ் பிரஸ் பண்ணியிருக்கேன் இந்த 100 கொண்டு வரதுக்கு. பட் விச் இஸ் நாட் சஃபிஷியன்ட், ரைட்டா? அப்போ நான் என்ன பண்றேன், இன்னும் ரெடியூஸ் பண்றேன். இங்க வந்து 8 டைம்ஸ் வந்து 10 பிரஸ் பண்ணிருக்கலாம். அப்போ 80 கிடைக்கும். அப்போ வாட் ஐ ஹேவ் டு டூ, ஸோ +1 வந்து how many times we have to press, 20 டைம்ஸ் பிரஸ் பண்ணணும். ஸோ விச் இஸ் 28 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. see we are now close to 30 கிட்ட ரீச் ஆயிட்டு இருக்கோம். close to 30 கிட்ட போயிட்டு இருக்கு. அப்போ இந்த காம்பினேஷனை நம்மளுக்கு வரல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வாட் we can do is 8 விட ஸ்மாலரா இங்க எடுத்தே ஆகணும். வேற ஆப்ஷனே இல்லை. ஓகே. அப்போ 7 டைம்ஸ். இங்க நான் 7 டைம்ஸ் நான் பிரஸ் பண்ணா, இங்க to bring the 100, no, how many times I have to press, 30 times I have to press. அப்போ எனக்கு 37 டைம்ஸ் நான் பிரஸ் பண்ணிருக்கேன். பட் they're asking us to press only how many times, they're asking us to press only 30 times. ஓகே. பட் நான் 37 டைம்ஸ் தான் நான் பிரஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இங்க என்ன பண்ணும், நான் 7 டைம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி ஆகணும். பட்டன் 7 டைம்ஸ் அந்த பட்டன் பிரஸ் பண்றதை ரெடியூஸ் பண்ணணும். வேல்யூ we are getting is 100. ஓகே. ஆனா 37 டைம்ஸ் பிரஸ் பண்ணிருக்கோம். now compare from both. இப்போ இதுல நம்ம 7 ரெடியூஸ் பண்ணோம். 7 டைம்ஸ் கிளிக்க ரெடியூஸ் பண்ணாலும் சரி, இல்ல 7 டைம்ஸ் ரெடியூஸ் பண்ணா வாட் வில் ஹேப்பன், இந்த ஒன்ஸ் நம்ம ரெடியூஸ் பண்ணா வில் கெட் 23. அப்போ இங்க வந்து 70 பிளஸ் 23 விச் இஸ் 93 தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது நாட் ஈவன் 3 டிஜிட் நம்பர், 2 டிஜிட் நம்பர் தான். அப்போ இந்த காம்பினேஷன்ல இது எடுத்துக்கோங்க. செகண்ட் ஒன் இது டார்கெட் பண்ணுங்க. இது எல்லாமே நம்ம லாஜிக்கலா திங்க் பண்ணி அப்ளை பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ இங்க வந்து 8 இருக்கா, 8 டைம்ஸ் நம்ம +10 பிரஸ் பண்றப்போ 80 நம்மளுக்கு இங்க கிடைச்சிடுது. 20 டைம்ஸ் பிரஸ் பண்ண, இங்க how many times are missing, 30க்கு இந்த 28 டைம்ஸ் இதுதான் க்ளோஸா இருக்கு. அப்போ அடிஷனலா ஒரு 2 டைம்ஸ் இது பிரஸ் பண்ணிக்கலாமா? see நம்ம which is close to 30 pressings கன்றது தான் நம்மளோட டார்கெட்டே. இப்போ 37 close to 30, 28 close to 30 ஆன்றப்போ 28 தான் close to 30. அப்போ இங்க 7 சப்ராக்ட் பண்ணா we are getting 93. 3 டிஜிட் நம்பர் வரல. இதுல சரி 2 எக்ஸ்ட்ரா பிரஸ் பண்ணிப்போமே. அப்போ what will happen, 30 buttons pressing இருக்கும். ஆனா 100க்கு பதிலா what will happen, 102 கிடைக்கும். ஓகே. so smallest 3 digit number on pressing. ஸோ நீங்க எப்படி செக் பண்ணாலும் இதுதான் பாசிபிள். ஸ்மாலஸ்ட் 3 digit number we get 30 times pressing is 102 கிடைக்கும். ஓகே. நீங்க நெக்ஸ்ட் 6 டைம்ஸ் 10 பிரஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கூட கால்குலேட் பண்ணுங்க. அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் போகும். ஓகே. அப்போ நம்ம க்ளோஸ் டு 30 நம்பர் ஆஃப் டைம்ஸ்க்கு எங்க இருக்குன்னு பாருங்க. அப்போ 28 க்ளோஸ் டு நம்பர் ஆஃப் பிரஸிங், 30க்கு பிரஸிங்க்கு க்ளோஸா இருக்கு. அப்போ அதுல 2 ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆட் பண்ணா இங்க நம்பர் ஆஃப் டைம்ஸ் 2, இங்க 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணா +10 2 டைம்ஸ் பிரஸ் பண்ணா வாட் வில் ஹேப்பன், இங்கே நம்மளுக்கு 10, இங்கே 100 கிடைச்சிடும். அப்போ 100, இது ஒரு 20, 120 கிடைக்கும். ஓகே. ஸோ இன்கேஸ் 2 டைம்ஸ் வந்து நம்ம இங்க இன்க்ரீஸ் பண்றப்போ 102 கிடைக்கும். அப்போ விச் இஸ் லீஸ்ட் இன் திஸ் 120, 102, 102. ஸோ கோ வித் 102. ஓகே. ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் தானே கேட்குறாங்க. ஸோ விச் இஸ் க்ளோஸ் டு 100 இருக்கிறதா நம்ம எடுக்கணும். ஸோ 100 இஸ் த 100 வருதான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம். 100 இஸ் நாட் பாசிபிள். 101 வருதானா அதுவும் வரல. அப்போ 102 நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இஸ் பாசிபிள் டு கெட் ஹியர். அப்போ we can go with the 102. ஓகே. Next one, (997) can be made using 25 clicks. Can you make 997 with different number of clicks?
ஸோ 25 கிளிக்ஸில் 997 கொண்டு வந்திருக்காங்களாம். நீங்க வேற ஏதாச்சும் வேல்யூ, வேற ஏதாச்சும் 25 கிளிக்ஸ்க்கு பதிலா வேற ஏதாச்சும் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ், ஆனா வேல்யூ வந்து மாறக்கூடாது. இங்க எப்படின்னா நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து சேமா இருக்கணும், வேல்யூ வந்து மாறுது. பட் இந்த கொஸ்டின்ல நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆகலாம், பட் வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே, இவங்க 25 கிளிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்களா, நம்ம டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ 997ன்றதுனால ப்ளஸ் 100 பட்டன், ப்ளஸ் 10 பட்டன், ப்ளஸ் 1 பட்டன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ளஸ் 100 பட்டன் we can use, ப்ளஸ் 10 பட்டன், ப்ளஸ் 1. பட் ப்ளஸ் 1000 யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணாலே அது 997 விட வேல்யூஸ் ஹையர். ஸோ we can't press 997. ஸோ ப்ளஸ் 100 ப்ளஸ் 10 ப்ளஸ் 1 தான் பாசிபிள் பட்டன்ஸ் நம்மளுக்கு. 25 கிளிக்ஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, ஆல்ரெடி அவங்க 25 கிளிக்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. அதர் தென் 25 நம்ம சேம் 997 கொண்டு வர போறோம். இப்போ 997ல how many hundreds are there? 9 hundreds இருக்கா, அப்போ 100 வந்து 9 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அண்ட் how many டைம்ஸ் 10 இருக்குன்னா 90 டைம்ஸ் இருக்கு, இது ஒரு 9 டைம்ஸ். அண்ட் 7 வந்து 1 டைம், சாரி 1 வந்து 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கணும். ஸோ இவங்க சொல்லியிருக்கிற ஆர்டர் இதுதான் 25 கிளிக்ஸ். ஸோ இவங்க சொல்லி 25 கிளிக்ஸ் வந்துருச்சா. நெக்ஸ்ட் we are going to adjust in this, பட் வேல்யூ வந்து மாற போறது கிடையாது. ஓகே, இப்போ பாருங்க, இது மோர் தென் 9 நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது. இப்போ 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்றோம்னா அது 900 விட அதிகமா பியாண்ட் த போயிடும். அப்போ we can press 8 டைம்ஸ். நோ, 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்றப்போ 800 இருக்கு. அப்போ 900ல 800 சப்ராக்ட் பண்ணா 1 more 100 பேலன்ஸா இருக்கா, அந்த 1 more 100 நான் என்ன பண்ண போறேன்னா இங்க காம்பன்சேட் பண்ண போறேன். இங்க 100 எனக்கு வேணும் அப்படின்னா, ஓகே, how many 10 plus 10 பட்டனை how many times press பண்ணும், 10 times press பண்ணும், ரைட்டா. அப்போ ஆல்ரெடி இங்க ஒரு 9 இருக்கா, இப்போ ஒரு plus 10 நம்ம ஆட் பண்றப்போ இங்க 19 times நம்ம press பண்றோம். இது let's keep it as it is. இப்போ how many times we are pressing, 8 plus 19 plus 7, 34 times நான் press பண்ணியிருக்கேன். பட் வேல்யூ பார்த்தீங்கன்னா சேம் 997 தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் வேஸ்ல we can try. So next with different number of clicks can you make na, yes we can make ன்னு சொல்லிட்டு you can show this. இல்ல அப்படின்னா you can try multiple ways கூட. இங்க 8 times press பண்ணிருக்குமா, you can go with 7 times. இல்ல you can keep 8 here itself. இங்க 9 times press பண்ணதுக்கு பதிலா what you can do, 15 times or 18 times press பண்ணிக்கோங்க. அப்போ what is the balance one, அது plus 1ல நீங்க compensate பண்ணலாம். ஓகே, பட் பாசிபிள். ஸோ 997 வந்து வித் டிஃப்ரெண்ட் கிளிக்ஸ்ல இட்ஸ் பாசிபிள் தான். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கிரியேட் a question like this and challenge your classmates. இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் எல்லாமே நீங்க ஃப்ரேம் பண்ணி கிளாஸ்மேட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணுங்கன்றாங்க. சி சில்ட்ரன், இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்றப்போ ஒரு மாதிரி நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரியே இருக்கும். பட் ஆல் திஸ் கிவ்ஸ் யூ ஒரு நல்ல லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இப்படி பண்ணா என்ன ஆகும், நீங்க ரீசர்ச் பேஸ்டா இருப்பீங்க, கண்டென்ட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க, கண்டென்ட்டோட டெப்த்துக்கு உங்களால போக முடியும். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நீங்க அனலைஸ் உங்களுக்குள்ளேயே நிறைய அனலைசேஷன் இருக்கும். இது இப்படி இருந்தா பாசிபிளா, அப்படி இருந்தா பாசிபிளா, உங்களுக்கு ஒரு லேர்னிங்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே நீங்க சால்வ் பண்றப்போ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சிஸ்டமேட்டிக் சிப்பி. நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கால்குலேட்டர் என்ன, சிஸ்டமேட்டிக் சிப்பி இருக்கு. இட்ஸ் a different kind of calculator. It has the following buttons. சேம் இந்த சிட்டி இருக்கு இல்லையா, கிரியேட்டிவ் சிட்டி கிட்ட இருக்கிற அதே பட்டன்ஸ் தான் இங்கேயும் நம்மளுக்கு இருக்கு சிஸ்டமேட்டிக் சிப்பிலையும். பட் நாட் டூ மெனி கிளிக்ஸ் ப்ளீஸ். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மினிமமாக தான் கிளிக் பண்ணி. இப்போ 997 பாருங்க, நம்ம வந்து 25 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணாலும் 997 we can bring, 34 டைம்ஸ் பண்ணாலும் 997 we can bring, இல்லைன்னா some other pressingல கூட we can bring. பட் they're asking us to minimize the number of clicks. அப்போ 25 clicks தான் least number of clicks to bring the 997. அது பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி நீங்க ரைட் பண்ணாலே லீஸ்ட் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஐ அம் கிவிங் யூ ஆஸ் அ ஹிண்ட். ஓகே,
See, is a different kind of calculator. It has the following buttons: plus 1, plus 10, plus 100, plus 1000, plus 10,000. It wants to be used as a minimal as possible. புரிஞ்சுதா? இப்போ how can we get the numbers 5072, 8300 using a few button clicks as possible அப்படின்னு கேக்குறாங்க. Okay. Find out which button should be clicked and how many times to get the desired number given in the table. The aim is to click a few buttons as possible. Here is a one way to get the button. இவங்க 5072க்கு அவங்களே கொடுத்துட்டு இருக்காங்க. 5072க்கு how many 5000s are there? 5 அப்போ 1000 பட்டனை 5 times press பண்ணிக்கிறாங்க. 100 placeல இங்க பாருங்க 0 இருக்கா, அப்போ 10s placeல 7 இருக்கா, and 7 see here, instead of 7 they have taken as a 6 and plus 1 அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒன் டைம் வந்து கம்மியா பண்ணிருக்காங்களே pressing plus 10, அதுக்கு பதிலா plus 1 வந்து plus 1ல காம்பன்சேட் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது how many clicks டோட்டலா அவங்க பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு செக் பண்ணலாம். 23 times வந்து press பண்ணிருக்காங்க. Okay, how many times they have pressed? 23 times. இப்போ நம்ம 23 விட மினிமம் பட்டன்ஸ் யூஸ் பண்ணி சேம் வேல்யூ 5072 கொண்டு வர முடியுமான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, லார்ஜஸ்ட் பிளேஸ் வேல்யூ படியே நாங்கள் இப்போ நான் கிவ் யூ ஆஸ் அ ஹிண்ட் நோ பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி நீங்கள் ரைட் பண்ணுறப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் பட்டன்ஸ் நம்ம பாசிபிள் பட்டன்ஸ் தான் ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், 6க்கு பதிலாக 7 ஐ வில் ரைட் 2. இப்போ பாருங்க 14 டைம்ஸ்லயே ஐ கேன் பிரிங் 5072 இருக்கா. ஸோ அப்போ மேக்ஸிமம் இப்போ +1 விட +10 தான் லார்ஜர். அப்போ +10 மேக்ஸிமம் எவ்வளோ யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் 12 டைம்ஸ், ஓகே 10 டைம்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கா, 10 டைம்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு இல்லையா. நம்ம +10 பட்டனை 1 டைம் ப்ரெஸ் பண்ணா +1 வந்து 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணணும், அதுக்கு ஈக்குவல். அப்போ முடிஞ்ச வரைக்கும் லீஸ்டா கொண்டு வரணும் அப்படின்னா ஹையஸ்ட் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அதுக்குன்னு பியாண்டாவும் போகக்கூடாது. ஓகே, மேக்ஸிமம் +10 வந்து மேக்ஸிமம் 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணலாமா, அது 7 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் 8300 இருக்கா, 8300 will do it now. Okay, I'll use the same page. 8300க்கு how many thousands இருக்கு, 8000s. இங்க பாருங்க, ones place, tens place, 100 and 1000. ஸோ பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி நீங்கள் ரைட் பண்ணாலே லீஸ்ட் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் கிடைக்கும். ஓகே, அப்போது 1000 வந்து 8 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, 100 வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரிமைனிங்ல எதுவுமே ப்ரெஸ் பண்ண தேவையில்லை. அப்போது 8 + 3 11 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறதுல லீஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரெஸ் வந்து 11 டைம்ஸ். ஓகே, ஸோ 11 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறதுலேயே நம்மளுக்கு 8300 கிடைச்சிரும். நீங்கள் டிஃப்ரெண்ட் வேஸில் ட்ரை பண்ணுங்க. இப்போது வில் ட்ரை இது ரெடியூஸ், இது வந்து மோர் தென் 8 தான் நம்ம ரைட் பண்ணக்கூடாது. மோர் தென் 8 ரைட், இப்போ 9 ரைட் பண்ணால் வாட் வில் ஹேப்பன், 9 × 1000 9000 இட்ஸ் பியாண்ட் த கிவன் வேல்யூ, ஹையர் வேல்யூவாக இருக்குது. அப்போ நம்ம இதை விட ஸ்மாலர் வேல்யூ எடுக்கலாம், 8க்கு பதிலாக 7 எடுத்துக்கலாம். அப்போ இங்கே நான் 1000 பேசிக்காக 1 டைம் 1000 பட்டன் ப்ரெஸ் பண்ணுறது விச் இஸ் ஈக்குவல் டு 100 வந்து நம்ம 100 பட்டன் வந்து 10 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணோம். அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் இந்த 1000 பட்டனை டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா 100 பட்டன் 10s பட்டனில் ப்ரெஸ்ஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போது விச் வில் லீட்ஸ் யூ நம்பர் ஆஃப் ஓவராலாக நம்பர் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போது பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி போகிறப்போ உங்களுக்கு லீஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரெஸ்ஸிங் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் ப்ரெஸ்ஸிங். ஸோ ஃபார் திஸ் ஒன் in the answer. Okay, next to figure it out we have for the numbers in the previous exercise, find out how to get each numbers by making the smallest number of button clicks and write the expression. So previous exercise la நம்ம 2 expressions write பண்ணோமா, ஒரு 5 நம்பர்ஸ்க்கு ABCDDE வரைக்கும் 5 நம்பர்ஸ் ரைட் பண்ணோமா, இதுக்கு வந்து லீஸ்ட் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து கொண்டு வர சொல்றாங்க சிஸ்டமேட்டிக் சிபி படி. ஓகே, ஸோ வில் டூ இட். ஸோ இங்கே 11 டைம்ஸா, நெக்ஸ்ட் நம்பர்
40,629. So we'll go with the place values itself. Ones, tens, 100, 1000, 10,000. Place value படியே ரைட் பண்ணுங்க. 10,000 வந்து how many times இருக்கு? 4 times. அப்போ 10,000 பட்டனை 4 times. 1000 பட்டன் 0 இருக்கிறதுனால don't press anything. And 100 பட்டன் வந்து 6 times press பண்ணிக்கோங்க. 10s பட்டனை 2 times. 1s பட்டனை 9 times press பண்ணா will get least number of possible pressings நம்மளுக்கு கிடைச்சிரும். So டோட்டலா 10 21 times. ஸோ 21 டைம்ஸ்லேயே நம்மளுக்கு இந்த நம்பர் கிடைச்சிரும். ஓகே, லீஸ்ட் பாசிபிள் இந்த 40,629 வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரெஸிங்ஸில் 21 டைம்ஸ் ப்ரெஸிங்ஸ்லேயே வி கேன் பிரிங் இட். ஓகே, இதுதான் லீஸ்ட். இன்னும் அதிகமாக வேணா போகுமே தவிர 21 விட ஸ்மாலராக வர பாசிபிள் இல்லை. நெக்ஸ்ட் கம்மிங் டு C1 56,354. சேம் பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படியே நம்ம ரைட் பண்ணிக்கலாம். C1 56,354. ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. அப்போ 10,000 பட்டனை 5 டைம்ஸ், இது 6, இது 3, 5, 4 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணா வில் கெட் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ். லீஸ்ட் நம்பர் ஆஃப் கிளிக்ஸ்னா அந்த ப்ரெஸ்ஸிங் த பட்டன்ஸ் தான் சொல்றாங்க. ஸோ 23 டைம்ஸ்லேயே வி ஆர் கெட்டிங். ஓகே, next D1. D1 same தான். So we have 66,666. So ones, tens, 100, 1000, 10,000. அப்போ 10,000 பட்டனை 6 times, இது ஒரு 6 times, 100 பட்டனோ 6 times, 10s பட்டனோ 6 times, 1s பட்டனோ 6 times. So 30 timesலயே we are getting this value. ஓகே, 30 டைம்ஸ் விட கம்மியாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா we have followed place value system படி தான் ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் வே ப்ரெஸ்ஸிங்கில் வந்து we can able to get the same value, பட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர கம்மி ஆகாது. ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த E1. See 3 lakh. So ones, tens, 100, 1000, 10,000, lakh. அப்போ இங்க லேக் இருக்கிறதுனால நம்ம லேக் பட்டனை வந்து 3 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கலாம். 10,000 பட்டன் 6 டைம்ஸ், 1000 பட்டன் 7, 100s பட்டன் 8, 10s பட்டனை வந்து 1 டைம், 1s பட்டனை 3 டைம்ஸ். ஸோ டோட்டலா 28 டைம்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருப்போம். இதுதான் லீஸ்டே. ஓகே, so we have done with all the sums in this. Now moving on to the second one. Do you see any connection between each number and the corresponding smallest number of button clicks? இப்போ first one நம்ம ஆன்சர் பண்ணோம் இல்லையா, அதுல do you see any connections ன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, do you see any connections ன்றப்போ நான் இங்க ஒரு ஹிண்ட் கொடுத்தேன்ல, அதுதான் கனெக்ஷனே இங்க. Yes, we can see the connection. So second oneக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா yes, we can see the connection. இதை அப்சர்வ் பண்ணுங்க. least number of clicks வேணும்னா what is the hint that we have to follow? least number of clicks க்கு as per the place value system படி நம்ம press பண்ணல கிடைக்கும். Yes, do you see any connection between each number and the corresponding smallest number of button clicks na? Yes, we can see the connection. That is smallest number of button clicks, we can get smallest na least number of clicks. Okay, smallest of button clicks on following in the place values of the digits. Place value of digits அதை ஃபாலோ பண்ணா we are getting எவ்வளோ மினிமமா முடியுமோ அவ்வளோ ஸ்மால் கிளிக்ஸ்லயே we can able to get the answer. Next, third one, if you notice the expression for
for the least button clicks also give the Indian place value notation. Correct தானே? place value system under place value of digits under the Indian place value of notation தான் of the numbers. Think about why this is so. இது பத்தி திங்க் பண்ணுங்க, ஏன் இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எதனாலன்னா மேக்ஸிமம் டு மினிமைஸ் த நம்பர் ஆஃப் கிளிக்ஸ் வந்து நம்ம ஹையர் வேல்யூஸ் சூஸ் பண்றப்போ தானே அது நடக்கும். ஸோ அப்போ ஹையர் வேல்யூஸ் சூஸ் பண்ணப்போ அது பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் படி இருக்கிறப்போவே நம்மளுக்கு அது கரெக்டாக இருக்கும்.